பேசிக் இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன் நான். ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன் இது இஸ் ஃபைன். ஸோ நான் பிறந்த இடம் வந்து செஞ்சிக்கு பக்கத்தில். இது ஸ்கூலிங் செஞ்சிலே படித்தேன் நான் 10th வரைக்கும். அதுக்கப்புறம் 12th 11th வந்து எக்கனாமிக்ஸ் படித்தேன் ஒரு சப்ஜெக்டு தொழில். அதில் 2 கான்செப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒன்று வந்து பாப்புலேஷன் எக்ஸ்போலேஷன் சொல்லுவாங்க, அதிகமாக பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் தியரி இருக்குது. நம்ம அதிகம் சாப்பிட நம்ம வந்து டேஸ்ட் குறைச்சிட்டே போவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதாவது 12th நான் வந்து வெக்கேஷனல் எஜுகேஷன் தான் பண்ணது நான். தென் குருநானக் காலேஜ் தான் பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணேன் நான். ரொம்ப அருமையான காலேஜ், என்ஜாய்டு 3 years. அங்கே பார்க்கும்போது தமிழில் தான் பண்ணேன் நான் எக்கனாமிக்ஸு. அப் டு பிஏ தமிழில் தான் பண்ணேன். சில கான்செப்ட்லாம் ரொம்ப தமிழில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ ஐ ட்ரைட் அப் டு தட். தென் ஐ ஸ்டார்டட் பில்டிங் டுவோர்ட்ஸ் லேர்னிங் இங்கிலீஷ் language as such as well as subject language படிக்கிறது. தென் எம்ஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். இந்த 5 வருஷம் சென்னையில் வந்து வில்லேஜில் இருந்துட்டு வந்துட்டு இட் இஸ் நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்ளி. என்னோடய ஃபேமிலியிலே நான் தான் ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட். நம்மளோட பஞ்சாயத்துலேயே பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸில் வந்து கிராஜுவேட் பண்ணவே நான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த சப்ஜெக்டில் படிக்கும்போது இட் வாஸ் நியூ டு மீ. Towards I was learning towards up to my MA. So அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில I had a lot of experience with the local government, caste certificate வாங்கினது, மற்ற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படின்ற இதெல்லாம். ஸோ அங்கே பார்க்கும்போது பல இந்த ஹார்ட்கோர் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் நான். ஸ்டேட்னா என்ன, அரசுனா என்ன அப்படின்னு. ஸோ அதனால் எக்கனாமிக்ஸ் வியூ பாயிண்டில் வந்து நான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். பண்ணும்போது எம்ஏ முடித்த உடனே ஐ வாஸ் இன் டைலமா, வாட் ஷுட் ஐ டூ, வெதர் ஐ ஷுட் கோ ஃபார் எம்ஃபில் ஆர் ஐ ஷுட் கோ ஃபார் சம் ஜாப்ஸ் வாட் ஆர் திங்ஸ். பார்க்கும்போது ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் நான். இப்போ வந்து மஹூரில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அம்பேத்கர் இன்ஸ்டியூட் இருக்குது. ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ். அம்பேத்கர் பிறந்த இடம் அது. நான் அதுக்காக அப்ளை பண்ணேன். ரொம்ப சப்சிடைஸ் ரேட்டு என்ஃபைல் பண்ணுறது. அந்த பேர் வந்து எனக்கு அப்படியே தெரியாது. பேங்க் டிடி எடுக்கும் போகும்போது ஒரு பக்கத்தில் இருக்கிற வயசானவர் சொன்னார். நாங்கள் பேர் சொல்லும்போது பேங்க்கு டிடி கொடுக்குறவங்க வந்து பேங்க் சொன்னாங்க, கேட்கலாம் அவங்க சரியா என்ன பேருன்னு கேட்கலாம். நம்ம அவன்னு சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அவர் உடனே சொன்னார் பக்கத்தில் இருந்து அங்கே தான் அம்பேத்கர் பிறந்தார். அப்போ தான் எனக்கே ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ அது இல்லாமல் எனக்கு நான் இன்னும் முடிக்கும் போதெல்லாம் முதலியார் என்வரன்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. ஸோ அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு இடையில் அந்த ஸ்டேட்னா என்ன, சொசைட்டினா என்ன, மக்கள்னா என்ன அப்படின்றது 3 டிபேட்டை வந்து நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் அண்ட் விதிங் மை செல்ஃப். ஐடியாலஜிக்கலையும் சரி, மற்ற ஐடியா வாய்ஸும் சரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். லாட் ஆஃப் ரீடிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். லாட் ஆஃப் ரீடிங்கு அது முன்னாடி தமிழில் தான் எழுதியிருக்கேன். நம்ம கட்டுரை எழுதியிருக்கேன், கவிதை எழுதியிருக்கேன், சில பரிசுலாம் கிடைச்சிது. ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். இங்கிலீஷில் வந்து எக்கனாமிக்ஸ் லேர்ன் பண்ணேன். ஐ வாஸ் ட்ரைவிங் டுவர்ட்ஸ் ரைட் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு. ஏன்னா நான் வில்லேஜில் அடிப்பட்ட அந்த ஸ்டேட்டோட ரிலேஷன்ஸ்னால எனக்கு அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்டேட் பண்ணுறதெல்லாம் வரல அப்படின்ற முதல் கருத்து. ரெண்டாவது வந்து வாட் எல்ஸ் இஸ் தேர், அதை தவிர மற்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சது. தென் டுடே லேர்ன் எம்ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஹேப்பன். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து கோர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நான் ஐம் ஃப்ரம் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் கிடையாது. பட் அம்பேத்கர் சேரில் இருக்கிற ப்ரொஃபஸர் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இது பண்ணார். தென் he asked me, why don't you review
ஒன் ஆஃப் அம்பேத்கர் புக் அப்படின்னு சொன்னாங்க. தென் ஐ வாஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட், ஸோ லெட்ஸ் டூ இட் அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் எனக்கு என்னோட படித்த எல்லாருமே, எம்ஃபில் படித்த எல்லாருமே இது சோஷியல், அது அம்பேத்கரோட சோஷியல் மற்ற லா பாயிண்டில் தான் வந்து அவரோட ஆர்வமாக இருக்காங்க தெரிஞ்சுக்கிறது. அவரை பற்றி அவர் என்ன பண்ணாரு, அதோட ரிலேஷன்ஷிப் என்ன, ஒரு ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, இப்போ எந்த சூழ்நிலையில் இப்போ அப்படின்றது இந்த சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அந்த அவரோட எக்கனாமிக்ஸ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து கேர் எடுத்துக்கல, இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ ஐ வாஸ் திங்கிங் மைசெல்ஃப் தட் வை இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது, அவர் எக்கனாமிக் படித்தாருன்றது பேசிக்காக தெரியும். நாங்கள் அதை படித்தோன்னா அவர் எக்கனாமிக்ஸை படிச்சிருந்தோம், ஒரு கருத்துக்கள் எழுதியிருந்தோம், ஏன் அவரோ மற்ற பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது எனக்குள்ளே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது ப்ரொஃபஸர் அந்த புக்கை ரிவ்யூ பண்ணும்போது நான் அந்த புக்கை படிக்க அட்லீஸ்ட் 10 times he rejected my review. I wrote a 10 page. சரியில்லை சொல்லி ரிவ்யூ பண்ணிட்டாரு. ஸோ அதனால நான் திரும்ப நிறைய படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்தோடனே அதில் ஒரு கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அவர் வந்து 1917 எழுதுறாரு இந்த இதில். he was 26 at the time. அப்போ வந்து அந்த சென்ட்ரலைஸ்டு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை தனி கமிஷனோ வந்து ஒரு நாட்டுக்கு பிளான் பண்ண முடியாது அப்படின்றது. ஏன்னா அவங்ககிட்ட தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை, தகவல் இல்லை அப்படின்றது. அதனால் டீசென்ட்ரலைஸ்டு அப்ரோச் தான் பெட்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எக்கனாமிக்ஸ் அது ரிசர்ச் டாப்பிக்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் எக்கனாமிக்ஸ் ஸ்கூலில் வந்து லேட்டராக ஹாயக் வந்து 1944 ஒரு பெரிய ஆர்டிகிளே எழுதியிருக்காரு. இட்ஸ் வெரி கிளாசிக் ஆர்டிகல். அதில் சொல்ல த யூஸ் ஆஃப் நாலேஜ் இன் த சொசைட்டி அப்படின்னாரு. அந்த ஆர்டிக்கல் எதை பற்றினா இந்த ஐடியாவை பற்றி தான் ஃபுல்லாகவே அந்த ஆர்டிக்கலில் இப்போ ஜனவரி 2011 பார்த்தோம்னா அமெரிக்கன் எக்கனாமிக் ரிவ்யூ இருக்குது. கடந்த 100 வருஷத்தில் 20 ஆர்டிக்கல், சிறந்த 20 ஆர்டிக்கல் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் ஒரு ஆர்டிக்கல் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பக்கம் அந்த மாதிரி அந்த புக் ரிவ்யூ பண்ணுது. இன்னொன்று பார்த்தோன்னா யாருமே வந்து அம்பேத்கரோட எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வந்து டெசர்டேஷன் டாபிக் எடுக்க விரும்புகிறது. அதுவும் எனக்கு ஒரு கொஷின், ஏன் எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டே இருந்தாங்க அந்த பேட்சில், அவங்களுக்கு இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நான் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், நான் எக்கனாமிக்ஸ் தான் வந்து கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. என்னோடய சூப்பர்வைசர் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லுவாங்க. நான் அதுக்கு எகேன்ஸ்ட்டை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் ஜோன்ஸில் வந்து பண்ணேன். இட் வாஸ் வெரி அன்ஹாப்பி. பட் ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு நோ வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இந்தியாவில் ஏன் கொண்டு வந்தாங்க, சைனாவில் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஸோ தென் ஐ டிட் இட் அண்ட் அதுலேயும் எது சொல்லுவாருன்னா, இது அம்பேத்கர் வந்து ட்ரேட் தான் முதல்ல நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி நிறைய எழுதியிருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் தெரியணும் அப்படின்றதாக தான் பண்ணேன் நான். அது இல்லாமல் எனக்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன். ஸோ மெனி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்செட் போட்ட கைடை வந்து எதிர்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து எஸ்இசெட்டுக்கும் அம்பேத்கர் இன்ஸ்டியூட்டுக்கும் என்ன சம்பந்தம், அம்பேத்கர் இன்ஸ்டியூட்டும் சோசியல் ஆஸ்பெக்ட் தான் எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கிடைக்காது. ஸோ இப்படி பார்க்கும்போது அதுக்கப்புறம் நிறைய நான் படிக்க ஆரம்பித்தேன். அவரோட புக்கில் அவரோட தீசிஸ் பண்ணது எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்து சில நிறைய கருத்துக்கள் வந்து இருக்குது. அந்த கருத்தில் வந்து யாருமே எழுதவும் இல்லை, அதை பேச விரும்பவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது எல்லாமே லிட்ரேச்சர் ரிவ்யூ பார்க்கும்போது. ஸோ ஐ ரீட் லாட் ஆஃப் லிட்ரேச்சர் ஆன் திஸ். அப்படிங்கும்போது ஒரு கன்க்ளூஷன் வரும்போது இந்தியாவிலேயே வந்து அதை ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. அம்பேத்கர் எக்கானமிஸ்ட், அம்பேத்கர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில பேர் தான் எழுதியிருக்காங்க. அதிலே கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சில ஃப்ரீ மார்க்கெட்டை, சந்தை பொருளாதாரத்தில் வந்து எதிராக சொல்லப்பட்டிருக்கார், மாறாக சொல்லப்பட்டிருக்கார் அப்படின்ட்டுலாம் தவறாக சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை அப்படின்றது தான் என்னோட ஆராய்ச்சி. இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு பேப்பர் எழுதினேன், ரிசர்ச் ஆர்டிக்கல். இதில் வந்து
அது வந்து யூஎஸில் வந்து இந்த மார்ச் மாதம் ப்ரெசென்ட் பண்ணேன். அலபாமா மாகாணத்தில் உள்ள ப்ளூபிங் வான் மீசஸ் இன்ஸ்டியூட் அவங்க நடத்திய ஆனுவல் ஈவெண்ட். அது ஆஸ்ட்ரியன் ஸ்காலர்ஸ் கான்ஃபரன்ஸ்னு வந்து என்னோடய பேப்பர் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க பேப்பர். அது இல்லாமல் அவங்க கூட ஃப்ரீ மார்க்கெட் ஐடியாவை வந்து இன்ட்ரெஸ்டட் ஆகுங்க. ஆஸ்ட்ரியன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஒன் ஆஃப் த மிகப்பெரிய வல்லுநர், பொருளாதார வல்லுநர் அப்படின்னு கேட்டிங்கன்னா லூடிவிக் வான் மீசஸ் ஆஸ்திரியாவில் பிறந்து வளர்ந்தவர். ஸோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க, பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அந்த பேப்பர் அந்த அம்பேத்கரோட ஃப்ரீ மார்க்கெட் ஐடியா, சந்தை பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு ஐடியான்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க நம்ம ஊரில். ஸோ அப்படி இருந்தும் நான் சொன்னேன்ல, அம்பேத்கரோட ஐடியாஸ் ஒர்க் பண்ண ஒரு 3 பேர் குரூப்பில் வந்து 3 பேர் நான் சந்திக்க ஆரம்பித்தேன். இதற்கு என்னோட பிளான்டு வே சந்திக்க நேர்ந்தது. ஸோ அதில் வந்து அவங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல் எழுதினேன் சார். ஸோ ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் கெட்டிங் எனி ஃபண்டிங் ஃபார் விசிட்டிங் யூஎஸ் டு ப்ரெசென்ட் திஸ் கான்ஃபரன்ஸ் பேப்பர். அதனால் எதுவும் உதவித்தொகை வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் கிடைக்கும், இல்லை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படின்னும்போது 3 பேரில் வந்து 2 பேர் வந்து என்னோடய முழு கட்டுரையை வந்து முதல்ல கேட்டாங்க. ஒருத்தர் மட்டும் கேட்கல எதுவுமே. பட் ஈ கேவ் ஈஸ் ஃபர்ஸ்ட் புக்கு, அம்பேத்கர் பிலாசபி பற்றி அவர் எழுதியிருக்காரு. அந்த புக்கு எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அவரே எனக்கு கிரிட்டிசைஸ் கூட பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து யாருமே வந்து கடைசியில் எங்கே வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இல்லை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு யாருமே உதவியும் பண்ணலை, சொல்லவும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஐடியாவை வந்து they are not interested in themselves even after spending decades in working on Ambedkar ideas. ஸோ அதுக்கப்புறம் அத்தான் உதயன் பிளாகர் இந்தியா disha.org அவர் நிதின் பாய் தக்ஷிஷிலா இன்ஸ்டியூஷன் ஃபவுண்டர் 2 பேரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த காலையில் பண உதவியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. பிளாக் போஸ்ட் போடுறாரு ஆக்சுவலாக ஃபண்ட் ரைசிங் அத்தான் உதயன் அவரோட பிளாகில். இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் திஸ் கண்ட்ராக்ட். வித்தின் 3 நாளில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு. I made a visit successfully. I made the presentation. It was fantastic. For me, it's a new experience. Once I thought that I will never learn English அப்படின்ற மாதிரி நிலையிலேருந்து அங்கே போய் பண்ணும்போது சென்ட்ரல் நியூ. அதுவும் அமெரிக்காவில் போயிடும்போது அம்பேத்கர் போனதுக்கு அப்புறம் 99 வருஷத்துக்கு அப்புறம் நான் போனேன் அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து 1912 போனார். பரோடா மன்னரின் உதவி கிடைத்து எம்ஏ படிக்க போனார். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் எம்ஏ பண்ணார் பொருளியலில். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணார், டாக்டர் பட்டம் அங்கேயே. அதுக்கப்புறம் கேம் பேக் டு இந்தியா. யூஎஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பாம்பேயில் இருந்தார். தென் ஈ வென்ட் டு வெனசுலா எக்கனாமிக்ஸில் போய் திரும்ப மாஸ்டர்ஸ் பண்ணார் எக்கனாமிக்ஸு. திரும்ப பிஹெச்டி பண்ணார். அவர் ஒர்க் பண்ண ப்ரொஃபஸருக்கு சூப்பர்வைசர் எல்லாருமே பார்த்தா அந்த காலத்தில் ஸ்கால்வர், மிகப்பெரிய வல்லுநர் பொருளியல். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தீசஸை வந்து திரும்ப அந்த 4 டிகிரிக்கு சப்மிட் பண்ண தீசஸ் வந்து புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. திரும்ப புக்கு தீசஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வி மேட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் பட் த மெயின் ஆர்குமெண்ட் வாஸ் சேம் அண்ட் த கன்க்ளூஷன் வாஸ் ஆல்சோ சேம். அது வந்து புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து தான் நிறைய கருத்துக்களை வந்து அப்போ இருந்த நிலையில் வந்து பல பேருக்கும் தெரியாது. இந்தியாவில் மட்டும் இல்லை, மற்ற இடங்களில் இருக்கிற யூஎஸ்லேயும் சரி, யூரோப்லேயும் சரி, லண்டன்லேயும் சரி, அவரோட ப்ரொஃபஸர் இது பிஹெச்டி அட்வைசர் எட்வின் கேனன் அவர் தான் அத்தாரிட்டேட்டிவ் எடிட்டர் வெல்த் ஆஃப் நேஷனோட புக் ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷன். அந்த ரீசெண்டாக கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி பண்ணாங்க. அவர்கிட்ட வந்து பிஹெச்டி பண்ணார். இவர் அந்த தீசிஸில் கூட அவர் ஆஸ் எ சூப்பர்வைசர் he tells that he never agrees everything what Ambedkar argues, but he sort of concluded. அவர் வந்து கன்க்ளூஷன் பண்ணுறாரு. ஒன்று மட்டும் அவர் அப்போவே ஐ திங்க் வாஸ் ஏஜ், கேனன் வாஸ் ஏஜ். அவர் அப்போ சொல்கிறாரு, இந்த வயதான காலத்திலும் நான் அம்பேத்கரோட கன்க்ளூஷனை வந்து நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா சில அந்த
பயங்கரமாக ரேடிக்கல் ஐடியாலாம் சொல்லியிருக்காரு. அதுக்காக அப்போ வந்து அந்த ஆஸ்ட்ரியன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து லிங்க் ஆகுது அவரோட ஐடியா என்னோட ரிசர்ச்சில். அது என்னோடய இன்டர்பிரிட்டேஷனாக சொல்ல, அவர் எழுதின முறையிலே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் இப்போ சந்தை பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈடுபாடு இருக்குது, அது சார்ந்து இருக்குதுன்றது உண்மை. இதை படிக்காமலே இல்லை ஆதாரம் இல்லாமலும் பல பேர் பேசுகிறாங்க, தவறாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க, இல்லை அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கருத்தை வந்து அரேஞ்ச் பண்ண என்னோடய ஆர்டிக்கல் வந்து பிரகதி நிதின் பாய் பப்ளிஷ் பண்ணுறாரு, நிதினி இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அம்பேத்கர் சாம்பியன் ஆஃப் ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னு இங்கிலீஷில். அது தமிழில் வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். முக்கிய கருத்து ஒரு பக்கம், அப்புறம் நான் எப்படி இந்த ஐடியா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது ஐ வில் கிவ் இட் டு யூ ஆஃப்டர் த டாக். படித்து வேணா இட் மே பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த கருத்தில் ஒரு முக்கியமான 2 பேர் எழுதியிருக்காங்க இந்தியாவில், முழுமையாக எழுதலை. ஒன்று வந்து திரு நரேந்தர் ஜாதவ் அப்படின்னு ஆர்பிஐயில் 23 வருஷமாக ஒர்க் பண்ணார். ஸோ ஆர்பிஐயில் ஒர்க் பண்ணது இல்லாமல் அவரும் தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஸோ அவர் அம்பேத்கர் எக்கனாமிக்ஸ் ரைட்டிங்கை வச்சு ஏன் மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி கொஷின் பண்ணி அவர் சின்ன புக்கே எழுதுனார், அவர் தாட்ஸை பற்றி. ரொம்ப ஃபுல்ஃபிளேஜே இல்லை. அதில் வந்து அவர் சொல்கிறார், சில இதில் தவறாகவும் அவர் இன்டர்பிரேட் பண்ணுறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அம்பிராஜன் கேள்விப்பட்டிருக்காங்க, மெட்ராஸ் ஐஐடி வந்து பல வருஷமாக பேராசிரியர் இருந்தார். அவர் வந்து 1999 வந்து அம்பேத்கர் மெமோரியல் லெக்சர் அப்படின்னு கொடுத்தார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அந்த லெக்சரில் பார்த்தீங்கன்னா அம்பிராஜன் வந்து அம்பேத்கரோட எக்கனாமிக்ஸ் ரைட்டிங் வந்து ஃபுல்லாக ரொம்ப அருமையாக வந்து சம்மரைஸ் பண்ணுறாரு. அங்கே தான் எனக்கு வந்து கிடைச்சிது, நான் வந்து எப்படி வாட் ஐ வாண்ட் டு சே அப்படின்ற ஒரு குழு எனக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடியே கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், பட் ப்ராட்லி ஐ வாஸ் நாட் கிளியர் அபவுட் வாட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அம்பேத்கர் அது அம்பிராஜ் எழுதியிருந்தாலும் அவர் வந்து ஒத்துக்க மாட்டார், எல்லா கருத்துக்கும் அம்பேத்கரோட கருத்துக்களை ஒத்துக்க மாட்டார். முக்கியமாக வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி இருக்கக்கூடாது அப்படின்ற கருத்து சொல்லியிருக்காரு அம்பேத்கர். அதை வந்து இவர் ஒத்துக்கிற மாதிரி எழுதலை. ஜாதவும் சரி அம்பிராஜும் சரி. ஸோ வேறு யார் எழுதியிருக்காருன்னு அப்படின்னு பார்த்தோன்னா வேறு யாருமே எழுதலை. அட்லீஸ்ட் என்னோட நாலேஜை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் யாரும் எழுதலை, அப்ராட்லேயும் யாரும் எழுதலை. ஸோ அந்த இந்த மாதிரி அந்த ஒரு கருத்து சென்ட்ரல் பேங்க்கு எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, மெயினாக வந்து லீகல் டெண்டர்னு சொல்கிறோம், பணம் அச்சடிக்க உரிமை அரசிடம் மட்டும் கொடுக்கக்கூடாது எக்காரணத்துக்கு ஒன்றும் அப்படின்றாரு அம்பேத்கர். இட்ஸ் வெரி ரேடிக்கல் ஐடியா. 1923 வந்து சொல்கிறார் ஃபஸ்ட் டைம். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு ஹிஸ்டாரிக்கலாக 1803 ஒரு கொடுக்குறாரு. அவரோட ரைட்டிங்கில் வரணும்னா ஹிஸ்டாரிக்கலாக கன்சிஸ்டன்ட் ஆர்குமெண்ட் கொடுக்குறாரு. அது அப்படி உரிமை இருந்ததுன்னா என்ன ஆகணும் அப்படின்னு. அதனால் அவர் சொல்யூஷன் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு ஒரே கவர்மெண்ட் மொனாப்பலி பவர் கொடுக்காம இண்டிவிஜுவல் பேங்க்கு வந்து உரிமை கொடுத்து அவங்க வந்து நோட்டை இஷ்யூ பண்ணணும். தே ஆல்சோ மேனேஜ் த இஷ்யூவிங் கரன்சி அப்படின்றது சொல்கிறாரு. வெரி கிளியர் கட். இது ஃபஸ்ட்டு எங்கே சொல்கிறாருன்னா, அவரோட 1920 பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் இருக்கிறத வந்து சென்ட்ரலைஸ் பேங்க்காக வந்து பண்ணுறதுக்காக ஒரு அப்ரோச் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஹில்டன் கமிஷன் வந்து அமைச்சாங்க. அந்த கமிஷனோட ஒரு முக்கிய இது என்னென்னா, அவங்களோட சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த இந்தியாவோட ஃபைனான்சிங் சிஸ்டம்ஸ் வந்து எப்படி வந்து அட்வான்ஸாக கொண்டு போகிறதோ இல்லை மாற்றம் செய்யலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அம்பேத்கர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம போய் வந்து ஒரு கமிஷன் வந்து அமைச்சு அதில் வந்து யாரெல்லாம் விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ அவங்க வந்து அப்போ இருந்த நிலையில் டைரெக்டாக வந்து ஸ்டேட்மெண்ட்டு அவங்க சில கொஷின்லாம் கொடுப்பாங்க, கேள்விகள், அதை வந்து ஆன்சர் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால்
இல்லை நீங்கள் அந்த சேர்மன் ஆஃப் த கமிஷன் வந்து உங்கள் கேட்பார் நீங்கள் கொடுத்த அப்புறம் யூ கேன் ஹேவ் டயலாக் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க. அம்பேத்கர் போகிறாரு, ப்ரெசன்ட் பண்ணுறாரு, டீட்டெயில் ஆர்குமெண்ட் வச்சு அதில் தான் கிளியராக ஃபஸ்ட் டைம் சொல்கிறாரு இந்த ஆர்குமெண்ட்டை. ஹிஸ்டாரிக்கலாக சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கக்கூடாது, லீகல் டெண்டர் மணி வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது, ஸ்பெசிஃபிக் பேங்க் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவரோட இந்த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி, அதான் டிஎஸ்சி தீசிஸோட ஐட்டம், இந்த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன். ருப்பியில் உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு அதில் ஆராய்ச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இண்டிவிஜுவல் பேங்க் வந்து நோட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்தியாவில். There was a Bank of Bengal, Bank of Madras, Bank of Bombay. இந்த 3 பிரசிடென்ட்ஸுக்கும் அவங்களோட தனித்தனி கரன்சியை வந்து அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு கன்சிஸ்டன்ட் ஆர்குமெண்ட் அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பணம் அச்சடித்து வெளியிடும்போது சமுதாயத்தில் உள்ள வர்த்தக நிலையை வந்து நீ கவனத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் ஆர்பிஐ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்டே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் மொனாப்பொலி பவர் இருக்கிறதுனால. அது இல்லாமல் பர்டிகுலராக சொல்ல போனீங்கன்னா கடந்த 2 10 ஆண்டுகளை தவிர்த்து மற்ற ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட டிசிஷன் எடுத்தது எல்லாமே அதுனா பொலிட்டிக்கல் லிங்க் வச்சு தான், பொலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கை வச்சு தான், அதை வச்சு தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இந்த ஆளுங்கட்சிக்கும் அரசுக்கும் வந்து லிங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அம்பேத்கரோட வாதம், அவரோட ரேட்டிங்கில் சொன்னார். இது யாராவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே எழுதலை. எந்த அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் அதே எழுதலை. இந்தியாவிலையும் சரி அப்ராட்லையும் சரி. இந்தியாவில் சில பேர் புக்கெலாம் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அதே அந்த சேம் பீரியடில் அம்பேத்கர் பண்ண பீரியட் தான் பக்ஷின்னு ஒருத்தர் அவர் பண்ணியிருக்காரு. அதில் கூட அம்பேத்கரை பற்றி கோட் பண்ணுறதே கிடையாது. அவர் சொல்லியிருக்காருன்றது ஒரு இதுவே வந்து யாருக்குமே கோட் பண்ண மாட்டாங்க, இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஒன் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் நினைக்கலாம் அந்த மாதிரி அவர் ரெஸ்பெக்டிவ் பேங்க்குக்கு வந்து நோட் இஷ்யூ பண்ண உரிமை கொடுத்துட்டா வேறு நிறைய பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொன்னார். ஹாங்காங்கில் இன்னமும் 3 பேங்க்குக்கு வந்து பவர் இருக்குது, கரன்சி இப்பவும் இஷ்யூ பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. பட் தேர் ஆர் மாடிஃபிகேஷன். அம்பேத்கரோட இது பார்க்கும்போது மாடிஃபிகேஷன் இருக்குது, இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் தே ஸ்டில் இஷ்யூ த கரன்சி, டிஃப்ரெண்ட் கரன்சி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. கரன்சி நோட்ஸ் பர்டிகுலராக காயின்ஸை வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க இந்த ஹாங்காங்கில். ஸோ அங்கே பார்க்கும்போது இந்த மாதிரி கருத்து இருந்தும் அவர் வந்து அந்த அம்பேத்கர் ஆர்குமெண்ட் பண்ணும்போதெல்லாம் ஃப்ரீ மார்க்கெட்டு இல்லை சந்தை பொருளாதாரத்தை முக்கியமாக வச்சுக்கலாம். பாசிபிள் சொல்யூஷன் என்ன அப்படின்றது அப்படின்ற ஒரு கான்டெக்ட் வச்சு தான் வந்து அவரோட ஐடியாவை சொல்கிறாரு. இதே மாதிரி மற்ற ஒரு ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரலைஸ் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருந்து இந்த முக்கியமாக இந்த கரன்சி சிஸ்டத்தை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லும்போது ஜான் மெனட் கெய்ன்ஸை வந்து அவர் கடுமையாக வந்து விமர்சனம் செய்திருக்கார். இதை நார்மலாக வந்து அம்பேத்கரை பற்றி சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸை படித்தவங்க சொல்லுவாங்க சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிற 2 பேரும் கெய்னீஷியன்ஸ் அப்படின்றவங்க சொல்லுவாங்க. அது மிகவும் தவறு. கெய்ன்ஸோட ஃபஸ்ட்டு புக்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க, இந்தியன் ஃபைனான்ஸ் அண்ட் கரன்சி 1913 வெளியே வந்தது. அந்த புக்கை வந்து இவர் கடுமையாக வந்து விமர்சனம் செய்திருக்காரு. ஒரு சில காரணத்துக்காக. ஒரு காரணம் வந்து ரொம்ப முக்கியமானது, இந்தியா வந்து சில்வர் ஸ்டாண்டர்டாக இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சியில். இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்டு. கோல்டு வந்து காயினாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உருக்கி. சில்வர் ஸ்டாண்டர்ட் கோல்டு ஸ்டாண்டர்ட்னா என்ன? சில்வர் ஸ்டாண்டர்ட்னா சில்வர் வந்து சில்வரில் வந்து காயினை உற்பத்தி உருக்கி அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. கோல்டு அதையே வந்து காயினை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மெயினு. அது இல்லாமல் சில அதுக்கு லீகல் பேக்கிங்கும் இருந்தது, கோல்டு ஸ்டாண்டர்டுக்கும் சரி சில்வர் ஸ்டாண்டர்டுக்கும் சரி. ஆனால் இதுக்கு சில
towards the end of the British period, there was a gold standard in India. அந்த காயின் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறாங்க கோல்டு ஸ்டாண்டர்ட் அது இன்க்ரீடியன்ட் அது இன்ஸ்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ணுறாங்க அந்த இது. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்து இந்தியாவில் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முக்கிய குறிக்கோள். அதனால அப்போ ஒரு சிஸ்டத்தை அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் ஆச்சு. இங்கிலாண்டில் வந்து கோல்டு ஸ்டாண்டர்டு, இந்தியாவில் சில்வர் ஸ்டாண்டர்டு, இது டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சொல்யூஷன் என்னென்னா ட்ரெஷரியிலேருந்து இந்தியாவில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கவுன்சில் பில்ஸ்னு அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. இட் இஸ் கன்வெர்ட்டபிள். இந்தியாவில் வந்து அது ஈக்குவலண்டாக இங்கே மாற்றிக்கலாம் கரன்சியை. பட் இட் வாஸ் ஆர்பிட்டரி ஸ்டேட், ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ கிடையாது. ஸோ அதே மாதிரி இங்கே வரி கலெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டில் கன்வெர்ட் பண்ணி இங்கிலாண்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கருத்தை வந்து போர்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்டு அந்த கவுன்சில் இஷ்யூ பண்ணுறது கவுன்சில் ரிவர்ஸ் இங்கே இஷ்யூ பண்ணாங்கன்னா கவுன்சில் ரிவர்ஸ்லேருந்து கவுன்சில்னால இங்கிலாண்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கருத்தை வந்து கெய்ன்ஸ் வந்து ஃபேவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அம்பேத்கர் வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்தாரு. இட் இஸ் ரெடிகுலஸ் டு ஹேவ் சச் எ சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே ஆர்குமெண்ட் கொடுத்தாங்க. அது இல்லாமல் மற்ற காரணங்களெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது ஃபீஸிபிளாக இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பார்க்கும்போது மெயினாக வந்து கெய்ன்ஸோட ஆர்குமெண்ட் வச்சு அது எகெயின்ஸ்ட் அம்பேத்கர் கெய்ன்ஸோட ஆர்குமெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக கிளியராக தெரியுது. ஒரே ஒரு சாப்டர் மட்டும் அந்த புக்கில் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸே கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இல்லை. ஸோ அதனால் அது மூணாவது கருத்து. மற்ற அம்பேத்கரோட சந்தை பொருளாதார கருத்துக்கள் என்னென்னு பார்க்கும்போதுன்னா அவர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொத்துரிமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தார். இந்த ப்ராப்ளம் அந்த புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா எழுதுவார். சொத்துரிமை இருந்தால் ஒரு சமுதாயத்தில் பண்டங்களை அதிகமாக தனித்தன்மை கொண்டு அது இருக்கும்போது ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து அதிகமாக ஒரு ப்ராடக்ட் இன்னும் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காரு, அது மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது விற்கும்போது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அப்படின்றாரு. அது இல்லாமல் ஒரு சவுண்ட் மணி சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சவுண்ட் மணி சிஸ்டம்னா கம்பீட்டிங் கரன்சிஸ், ப்ரைவேட் பேங்க் இஷ்யூ பண்ணி யூஸ் பண்ணுற கரன்சிஸ். அங்கே வந்து அந்த சிஸ்டத்தில் இருக்கும்போது எவ்வளோ வாணிபம் நடக்குது, எவ்வளோ கரன்சி தேவைப்படுறது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படின்றது தான் அவரோட கருத்து. இதுவும் தான் ஆஸ்திரியன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கருத்தோடு அதுதான். இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அவர் சொல்லும்போது சொத்துரிமை, தனி மனிதனோட சொத்துரிமை புரியுது. அது சொத்துரிமை இருந்ததுன்னா ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாரு அவர். ஏன்னா வாணிபம் செய்வது வந்து கமர்ஷியலைஸ்ட் வாணி, ஒரு மணியோட லிங்க்டாக இருக்குது, பண்ட மாற்ற முறையெல்லாம் இல்லை. ஸோ அதனால் ப்ராஃபிட் எய்ம் இருக்கும். இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து ஷுட் பி தேர் வித் த சவுண்ட் மணி சிஸ்டம் இந்த சொசைட்டி அப்படின்றது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா வாணிபம் வளர்கிறதுக்கு கூட தடைப்படலாம் அப்படின்றதான் சொல்கிறாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கூட அவர் லேட்டராக டிராஃப்டிங் சேனலாக இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கணும் அப்படின்றத சப்போர்ட் பண்ணார். அதுக்கு ஃபேவராக ஆர்கியூமெண்ட் பண்ணார், லாஜிக்கலாக ஆர்கியூமெண்ட்டாக இருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் 1978 அதை ரினியூ பண்ணிட்டாங்க கனடா கவர்மெண்ட்டு. வேறு இதுவாக லேண்ட் மூலமா லிங்க் வச்சு இது பண்ணாங்க. இப்போ வந்து எனி அதர் ரைட்ஸ் மாதிரி தான் இருக்காது. ஸோ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அனதர் ஒன்று. மற்ற கருத்துக்களில் என்னன்னு சொல்லும்போது இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட உரிமை இருக்கணும், விடுதலை அப்படின்ற மாதிரி. அது கம்யூனிட்டி சொல்லுவார். கம்யூனிட்டியில் வந்து இண்டிவிஜுவலை பொறுத்து அவர் அக்சஸ் அவங்களோட தேவையான அக்சஸ்ஸு ஒரு கல்வி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் டுவோர்ட்ஸ்
லிபர்ட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற மாதிரி தான். ஈக்குவலிட்டின்னு அவர் சொல்லும்போது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்கிறாரு. அவர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டினா ஆப்பர்ச்சுனிட்டி டு கெயின் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி, கெயின் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பொருளாதார கருத்துக்களில் கிளியராக அவர் சந்தை பொருளாதாரத்துக்கு ஆதரவாக தான் இருந்தார். இதில் ஒரு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. அது அவரோட ரைட்டிங்ஸும் அதை ப்ரூவ் பண்ணுறாரு. பட் லேட்டராக அவர் வந்து பொலிட்டிக்கல் மூமெண்ட்டில் வந்து அவர் இன்வால்வ் ஆகணும்னு, சோஷியல் ரிஃபார்மர் ஆகணும்னு அந்த டச் இல்லாமல் போயிடுச்சு. பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா குட் கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு நல்ல அரசு அப்படின்னா அவர் கொடுக்குறார். ஸோ டைரக்ட் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றார். சில பேசிக் இதில் கல்வியை அப்படி இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. அங்கேயும் சொல்லியிருக்காரு அவர். அங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிபேட் இருந்தது, ரைட் டு எஜுகேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவர் ரைட் டு எஜுகேஷனுக்கு எகெயின்ஸ்ட் ஆக்சுவலாக எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்கு வேணாம்னு தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட்லேயே இருக்குது அந்த கான்செப்ட். கவர்மெண்ட் வந்து சப்போஸ் டு ப்ரொவைட் பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தனியாக ரைட் டு எஜுகேஷன் வேணாம் அப்படின்றது தான் அவரோட கருத்தாக இருந்தது. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ஆர்குமெண்ட்டு. அவர் சில பேர் தப்பாக இப்போவும் இன்டர்பிரட் பண்ணுறாங்க. சோசியலிஸ்ட்டுக்கு வந்து ஃபேவராக சொன்னார், கேபிட்டலிஸ்ட் எகெயின்ஸ்டாக அப்படின்னு. அதில் வந்து கன்சிஸ்டன்ட் ஆர்குமெண்ட்டு கிடையாது. அவரோட கான்ஸ்டியூஷன் டிபேட்டில் பார்த்தீங்கன்னா பிராம்பலில் வந்து சோசியலிச வேர்டை இன்க்ளூட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு லாங் டிபேட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்கிறாரு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படி சோசியலிச வேர்டை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட லிபர்ட்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தான். அவங்களுக்கு ஃப்ரீடமே சாய்ஸ் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு தான். இப்போ ஆனால் அதை அப்படியே ரிவர்ஸாக வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் அவர் சொன்னார் அப்படின்றது. பட் ஆனால் அவரோட எக்கனாமிக்ஸ் ரைட்டிங்கை பார்க்காம சொல்கிறாங்க எல்லாருமே. கேட் அபவுட் ஆல்சோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவரோட கருத்துக்கள் எல்லாருமே வந்துன்னா தவறான முறையில் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதில் எக்கனாமிக் ரிஃபார்மில் வந்து லிங்க் இருக்குது. எக்கனாமிக் ஃப்ரீடம் தான் அவர் பேசுகிறாரு. லாஜிக் எக்கனாமிக் ஸ்கூலில் ரைட்டிங்ஸை வந்து ஒரு சமரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த 1950க்கு அப்புறம் கமாண்ட் எக்கானமிக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் ஃபேவர் பண்ணலன்றது தான் என்னோட கருத்து. அவருடைய எக்கனாமிக்ஸ் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் I think these are the basic points. ஒரு கொஸ்டின். அம்பேத்கருடைய எக்கனாமிக் தாட்ஸ் சொன்னீங்க இல்லையா, அது வந்து பிரிட்டிஷ் எக்கனாமிக் பாலிசிஸை வந்து அவர் ஸ்டடி பண்ணிட்டு அதை வச்சு யோசனை பண்ணதா, இல்லை வந்து இந்திய இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா உள்ள எக்கனாமிக் பாலிசிஸை பார்த்து அவர் இந்த முடிவு பண்ணாரா? அதாவது ஃப்ரீ மார்க்கெட்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை, அவரோட பொருளாதார கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பொலிட்டிக்கல் எக்கானமி தான் சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் இல்லை. ஸோ அங்கே பார்க்கும்போதுனா ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை அனலைஸ் பண்ணி பாசிபிள் சொல்யூஷன் என்னன்னு தான் பார்க்குறாரு. அங்கே வந்து சந்தை பொருளாதாரமா, இல்லை பொதுவுடைமை பொருளாதாரமா, இல்லை மார்க்சிஸ்ட் பொருளாதாரமா அப்படின்னு பார்க்கல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் தான் நிற்கிறாங்க தவிர ஏதோ ஒரு சிஸ்டத்துக்கு வந்து ஃபேவர் பண்ணி நிற்கிற மாதிரி தெரியல. நான் இந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். ரெண்டு விதமான வந்து விமர்சனம் வந்தது எனக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு வெரி யங் பாப்புலேஷன், யங் ஜென்ரேஷனில் இருக்கணும், அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் லேர்ன்டு இப்போ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யங் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி அவர் யங்காக இருக்கும்போது தான் ஆய்வு பண்ண கருத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, மற்றதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்னோடய ஆன்சர் என்னென்னா, அவர் பண்ண மற்ற எல்லா
ஒர்க்குகளை ரைட்டிங்ஸை வந்து இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க, மேலேயே பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாருக்கும் தெரியும் சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவர் என்ன பண்ணாருன்னு. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு, பேக்வர்ட் காஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் பண்ணது எல்லாமே தெரியும். எக்கனாமிக்ஸ் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அனலைஸ் பண்ணலை, அதனால தான் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து நான் அதிகமாக என்னோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணல. நான் அவரோட ரைட்டிங்ஸ்லேயே எடுத்து சொல்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா சுப்ரதா ராய்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சந்தை பொருளாதார ஆதரிக்கிறவர். அவர் சொல்கிறாரு, இல்லை அவர் சுப்ரதா ராய் அவரோட ரைட்டிங்ஸும் பிஆர் ஷெனாயோட ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து ரூட் ஆஃப் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு முற்றிலும் தவறு. அம்பேத்கர் 1970 ஆர்கியூ பண்ணுற இந்த ஐடியாவை 20 ஆர்கியூ பண்ணுறாரு. சந்தை பொருளாதாரத்தில் அடிப்படை கருத்துக்களை யார் வந்து அடிப்படையாக ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர். இதில் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் அந்த ப்ரைவேட் பேங்க் வந்து கரன்சி இஷ்யூ பண்ணான்னு சொல்கிறது வந்து கோகலேவும் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. 1967-8 வந்து ஃபைனான்ஸில் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. பெரிய கோட்டை கொடுப்பாரு அம்பேத்கர் புக்கில் பார்த்தீங்கன்னா. அங்கேருந்தே எடுக்கிறாரு அந்த கான்செப்டை. அப்போ இருந்த நிலையில் ஆஸ்ட்ரியன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஸ்கூலில் வந்து அவ்வளோ பெரிய வல்லுநர்கள் வந்து அங்கே இல்லை அந்த நிலைமையில். இப்போ வந்து யாராச்சும் என்ன வந்து ஒரு க்ரோனிக்கல் மாதிரி சொல்ல சொன்னீங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட்டில் அது ப்ரைவேட் பேங்க்கு தான் வந்து கரன்சி இஷ்யூ பண்ணணும், அது மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன 100 ஆண்டில் அம்பேத்கர் மாதம் முதல் 1923 சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கார்ல் மேங்கர்னு சொல்லி அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஆஸ்ட்ரியன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அவர் வந்து 1871 சொல்லியிருக்காரு இந்த மணி அப்படின்னு. அந்த புக்கு அவரோட ரைட்டிங்ஸை வந்து இவர் படிச்சிருக்காரு அம்பேத்கர். மிகவும் நோட் பண்ண ஒரு பாயிண்ட் என்னன்னா, கார்ல் மேங்கரோட இங்கிலீஷ் ரைட்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 1950 தான் வந்து வந்தது இங்கிலீஷில். பட் இவர் அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவர் ஜெர்மனி போயிருந்தார் அம்பேத்கர். இந்த ப்ராப்ளம் ஆஃப் டீசஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டு ஜெர்மனி போயிருந்தார். அங்கே ஒரு கான்ஃபரன்ஸுக்காக அந்த பேப்பரை முடிஞ்ச வந்தவங்க தான் டீசஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து எகெயின் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது அனாலிசிஸ், அதை மாற்ற சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. சில பேர் இதையும் தப்பாக இன்டர்பிரட் பண்ணுறாங்க, அம்பேத்கர் தீசிஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். அது தவறு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அவரோட அந்த ஐடியாலஜி வந்து மைய பாயிண்ட்டாக வைக்கல. தான் என்னோட கருத்து. ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட்டு தொழிற்சாலைகள்லாம் நிறைய வேணும், நல்ல தொழிற்சாலைகள்லாம் தேவை, தனியார்கள் வந்து நிறைய தொழிற்சாலை தொடங்கணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டிஸோட புக்கை பார்த்தீங்கன்னா அதிகம் எழுதுவாங்க. அவர் சொல்லியிருக்காரு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணணும், பட் தேர் இஸ் எ லிமிட் பார்க்க. அதில் பிளான் பண்ணாலும் சரி, இந்த ப்ரைவேட் என்டர்பிரனர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு அவென்யூ அவங்களுக்கு வந்து பிளாக் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதில் வந்து பிளாக் பண்ணிங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து எப்படி அடிபடுறதுன்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் தொழில் மயமாக்குறதுக்கு அவருக்கு ஃபேவராக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கிற புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் சொல்லியிருக்காரு. சில பேர் அவரோட தலித் கம்யூனிட்டியில் வந்து ராங் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அப்போ இருந்த நிலையில் நேரு பாலிசிலாம் ப்ரைவேட் வந்து தேர் நாட் கேபபிள் டு மேனேஜ் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி அது தவறு. இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி அந்த தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா நம்ம சில ஒரு தொழில்துறையில் நம்ம லீடிங்கில் இருக்கோம். இந்தியா வந்து லீடிங்கில் இருக்கும். அப்போ வந்து பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வந்து சொன்னாங்க, இந்தியனோட இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து காம்படிஷனாக இருக்குது, அதிக காம்படிஷனாக இருக்குது, நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நம்மளை. அவர் சொல்கிறாங்க அங்கே வந்து சொல்லும்போது அது எதனால அப்படின்றது தான், அது இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் இருக்கிறதுனால தான் அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணல. எவ்வளவோ அந்த மற்றவங்க தெரியும், பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்த டேக்ஸ் லாலாம் இன்டர்பிரேட் பண்ணும்போது தெரியும். அவங்க வந்து எவ்வளோ டேக்ஸ் இம்போர்ட் பண்ணாங்க, இம்போர்ட்ஸ்லாம் வந்து நிறைய இம்போர்ட்ஸ்லாம் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அது சில அனாலிசிஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, எல்லாமே லாஜிக்கல் அனாலிசிஸு, அதோட லிங்க் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் என்னென்ன அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது கண்டிப்பாக
இப்போ நேரு வந்து பார்த்தீங்கன்னா நேரு வந்து தொழிற்சாலை எக்ஸாம்பிள் சொன்னார். ஆனால் கவர்மெண்ட் தான் அதை வந்து நடத்தணும், மோர் ஆஃப் சோவியத் யூனியன் மாடல் தான் இங்கே வரணுன்ற மாதிரி அவருடைய ஐடியா இருந்தது. அவர் தான் வந்து இந்தியா வந்து வழி அனுப்பினார். அப்போ வந்து அம்பேத்கர் வந்து கான்ட்ராக்டியாக இருக்கார் இல்லையா? அது அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு நடந்ததா, டிஸ்கஷன் நடந்ததா? அதை பற்றி இல்லை அவர் வந்து கவர்மெண்ட்டை வந்து ஒரு அங்கே வச்சு இல்லை அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகளை அந்த அந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இல்லை, அவங்க இன்ட்ராக்ஷனே இல்லை, அந்த மாதிரி இல்லை. இது நான் என்னோட இதில் எழுதியிருக்கேன். நான் அம்பேத்கர் நம்ம சுதந்திரம் முடிஞ்சவங்க எந்த ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்ற விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து அவர் இன்ட்ரெஸ்டட், அவர் எந்த ஒரு போர்ட்ஃபோலியோக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாருன்னா எக்கனாமிக் பாலிசி மேக்கிங்க்கும் பிளானிங்க்கும் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு. லா மினிஸ்டர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஆனால் இது பல பேருக்கு தெரியாது, இது ஒரு உண்மை. அப்போ அங்கே பார்க்கும்போது அதோடு லா கிடைச்ச உடனே லாக்கு அவர் லா மினிஸ்டர் ஆகிறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. காந்தியும் அதில் ஒருத்தது. ஒரு சில ஆர்குமெண்ட் இருக்குது. அப்போ இருந்த நிலைமையில் பாசிபிளாக யார் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிருக்கணும் அப்படின்னா அம்பேத்கர் அப்படின்றது. அதான் சிடி தேஷ்முக் தான் பண்ணாங்க, ஒரு ஐசிஎஸ் பாஸ் பண்ணதுனால அப்படின்றதுனால. ஆனால் மற்ற பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஷண்முகம் செட்டி இல்லையா? ஆர்கே ஷண்முகம் செட்டி. இல்லை ஆர்கே ஷண்முகம் செட்டி ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இல்லை ஆர்கே ஷண்முகம் ஆர்கே ஷண்முகம் ஒரு ஸ்கேண்டல்னால ஏற்றுது. ஸோ அதனால அது இவரோட கொஷின் என்ன, அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் நடக்கல, அந்த பாலிசி எது ஒன்று. நேரு வந்து சோவியத் யூனியன் தான் அடாப்ட் பண்ணணும்னு ரொம்ப அடமெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தார். அது இல்லாமல் ஹெரால்டு லஸ்கி அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், மெனஸ்ல இருந்தார். அவருக்கு வந்து பர்மனண்ட் சீட்டு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்தது. அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் டிபேட் இருக்குதோ அவர் அந்த சீட்டில் அவர் மட்டும்தான் உட்காருவார் அப்படின்றார். அவர் கம்ப்ளீட்லி மார்க்சிஸ்ட்டு. ஸோ அவரோட ஐடியா வச்சுலாம் பண்ணியிருந்தாங்க. இன்னும் 2 பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, விஸ்வாஸ் ஃபரையா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பிளானிங்கை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு 1933. அதுலேயும் நேரோட இன்ஸ்பிரேஷன் வந்தது. 3வது ஹெரால்டு லஸ்கி இன்ஸ்டியூட்டுன்னு அகமதாபாத்தில் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஐரானிக். ஸோ அதனால் அவரோட பாலிசி வந்து அங்கே வந்து அம்பேத்கர் அந்த பாலிசி டிபேட்டில் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து கோட் பில்லு சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து எக்கனாமிக் அந்த பிளானிங் வந்து டிபேட்டில் இருந்தார். ஸோ அதனால கூட அவர் இன்வால்வ் ஆகிருக்கலாம், இன்வால்வ் ஆகாமல் இருக்கலான்றது ரொம்ப ரீசன் கம்மி தான். பட் ஏன்னா சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. இந்த அகமதாபாத்ல ஹெரால்டு ராஸ்கி இன்ஸ்டியூட் இன்னும் இருக்கா? ஹெரால்டு ராஸ்கி இன்ஸ்டியூட் அகமதாபாத் இஸ் இட் ஸ்டில் எக்ஸிஸ்டிங்? No. Okay, sir. Fortunately. Main question வந்து 1930 Great Depression. அம்பேத்கர் அதை பற்றி என்ன இன்டர்பிரட் பண்ணார், என்ன சொன்னார், ரீசன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். அப்போ தேர் வாஸ் கிரேட் டிபேட் அபவுட் லெஃப்ட் வர்சஸ் ரைட். அது வந்து கேபிட்டலிஸ்ட் ஃபெயிலியர். நியூ டெல்லியில் வந்து அங்கே ரூஸ்வெல்ட் பிரிங்கிங் இன் யூஎஸ் வேர்ல்டு என்டையர் வேர்ல்டில் வந்து எக்ஸப்ட் சோவியத் பிளாக், சோவியத் யூனியன் தவிர என்டையர் வேர்ல்டு வாஸ் இன் ரெசிஷன், டிப்ரெஷன், கிரேட் டிப்ரெஷன். இந்தியாவிலும் பெரும் பாதிப்பு இருந்தது. அது வந்து ஒரு வெரி வைட்டல், ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். லாஸ்ட் ஆல்மோஸ்ட் டிகேட் மக்கள் சைல்டோட ஒரு ஆரம்பிச்சிருக்கும். அதை பற்றி அப்போ அதுக்கான காசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பற்றி அம்பேத்கர் என்ன சொல்லியிருந்தார்? அவர் கிரேட் டிப்ரெஷன் பற்றி பேசவே இல்லை. அவர் அந்த 30லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டாரு. டிஃபில் பண்ணது அவர் வந்து இந்தியா ஆக்டிவ் பொலிட்டிஷியன், ரைட்டர், சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக. இது வந்து ஒரு என்டையர் வேர்ல்டு இந்தியாவையும் அஃபெக்ட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த நூற்றாண்டில். பொருளாதார கருத்து எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 29 to 39 அந்த கிரேட் கிராஷ் ஆரம்பிச்சு செகண்ட் வேர்ல்டு ஆரம்பிக்கிற வரைக்கும் இருந்த அந்த அது வந்து கண்டிப்பாக அதோட எல்லாருமே பேசியிருக்காங்க. அது ஒரு மனசில் இன்னொரு பேசுறது எதுவும் பேசுறது எழுதுறது அதை பற்றி கமெண்ட் பண்ணது இல்லை.
டைரெக்டாக அவரோட இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது, அவர் கமெண்ட் பண்ணல. ஏன்னா அவர் ஸ்டடீஸ் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சோஷியல் ரிஃபார்மில் தான் வந்து மும்முரமாக இறங்கியிருந்தார். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ்னு ஒரு புக்கு வந்துருக்கு. லாட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ்னு புக் வந்துருக்கு. அந்த புக்கு குரோனிக்கல் மாதிரி எழுதியிருக்காங்க. 2029 33-34 வரைக்கும் அந்த ஒரு பீரியட் வந்து கிரேட் டிப்ரெஷன் எப்படி வந்தது, அந்த அப்போ இருந்த சென்ட்ரல் பேங்க்கில் மத்திய அந்த ரிசர்வ் வங்கிகளை நியூயார்க்கு அந்த அந்த சென்ட்ரல் பேங்க்கோட டிசிஷன் மேக்கிங் எப்படி இருந்தது, அதை அந்த புக்கை படிச்சினாலே அந்த கருத்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு போயிடும். நான் அந்த புக்கை ஆத்தரை மீட் பண்ணேன் டெல்லியில். நான் அந்த கொஸ்டின் இந்த மாதிரி அதை பற்றி அனாட்டமி ஆஃப் த கிரைசிஸ் படிச்சிருக்கேன். அதோட டீடைல்ஸ் பண்ணி அவரோட கான்செப்ட் கொடுத்துருக்கு. இது அம்பேத்கர் வந்து அவர் வந்து லெஃப்டிஸ்ட் வியூலையா ரைட்டிஸ்ட் வியூலையா பாக்கி ஹவு இன்டர்பிரேட்டட் அண்ட் ஹவு அப்ரோச் அந்த ஒரு 5-6 வருஷம் மற்ற வேர்ல்டு கொண்டு இருக்கிறத விட பல மடங்கு ரொம்ப பாதித்த ஒரு பினாமினன் அது. இன்னும் கூட அதை அனலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அதை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. நிறைய பேர் எல்லாருமே எழுதியிருக்காங்க. அதை பற்றி என்டையர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்காரு? என்னோட கெஸ் என்னன்னா ஒரு பாசிங் ரிமார்க்ஸ் சொன்னால் இருக்கும். பட் அவரோட ரைட்டிங்ஸ் அதை பற்றி இல்லை அப்படின்றதுனால தான். பட் அதில் அந்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல் தான் இப்போ இருக்கிற பொறுத்த வரைக்கும். இன்டர்ஃபெயின்மெண்டோட அத்தாரிட்டேட்டிவ் அது வந்து அக்செப்டட் ஒன்று. ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த கிரேட் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அது அக்செப்டட் ஒன்று. அதுக்கப்புறம் சில பேர்லாம் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டியிலேருந்து, வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில். இந்த லாட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் புக்கு வந்து அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் கொடுக்குது. அதான் அந்த நோட் பண்ணணும். அதனால தான் அது திரும்ப சொல்கிறது. அந்த புக்கு படிச்சிங்கன்னா அதில் அப்போ அந்த பிளேயர்ஸ் வந்து அந்த டிசிஷன் எப்படி பண்ணாங்க அப்படின்றது. அந்த கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த சென்ட்ரல் பேங்க் கவர்னர் அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, எந்த ரீசன் என்ன, அது இன்சென்டிவ் சிஸ்டம் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதில் கிளியராக தோணுது. ஸோ அதனால் அந்த ஃப்ரீ மார்க்கெட் அந்த பொருளாதாரம் வந்து ஒரு மெயின் ரீசனே இல்லை கிரேட் டிப்ரெஷன் வர்றதுக்கு. அது வந்து மணி சப்ளை அவங்க கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் பண்ண தவறிட்டாங்க. ரிவர்ஸ் டீப்ளேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். திருப்பி அப்போ தெரியும் ஆக்ட் டாஸ்க் ஃபாஸ்ட் அதையும் கட்டிட்ட பார்த்து தான் இப்போ 2008 திருப்பி பயன்படுத்தினாங்க. அது எல்லாமே அதிக ஆவணப்படுத்தப்பட்டது தான். பட் இதுதான் கேட்டேன். இங்கே வந்து நேருலேருந்து காந்தி வரைக்கும் எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பலரும் இந்த இந்தியாவிலேயும் நமக்கு எஃபெக்ட் இருந்தது. இப்போ அதிகமாக எழுதலாம், கொஞ்சமாக ஆனால் நான் பேசியிருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் ரிப்போர்ட்ஸில் இருந்திருக்கலாம். அவரோட கண்டிப்பாக ஏன்னா ஒரு மொத்த வேர்ல்டே அஃபெக்ட் பண்ணி, யூரோப்பை அஃபெக்ட் பண்ணி ஆரம்பிச்சது என்டையர் வேர்ல்டு ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் இப்போ சோவியத் யூனியன் வந்து நல்லா இருக்க மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன். அப்போ ஆனால் ஆக்சுவலாக அவங்க பேரெல்லாம் உக்ரைனில் வந்து நம்ம பெரும் பஞ்சம் பொருளோட மருந்து சொல்லி பல பேர் சட்டாங்க. நல்லா வெளியுறவுக்கு தெரியல, மறைச்சு வச்சுருந்தாங்க. பட் இது கேபிட்டலிஸ்டோட ஃபெயிலியர் கம்யூனிஸ்ட் நாடுகளில் வந்து நியூயார்க் வந்து யூஎஸ்ஆர் சோவியத் யூனியன் மட்டும்தான் இருக்குது. சோவியத் யூனியன் கூட கிடையாது, ரஷ்யா தான் இருந்தது. சோவியத் யூனியனுக்கு அப்புறம் தான் அவங்க கிழக்கு ஐரோப்பாவை பிடிச்சாங்க. ஸோ சோவியத் யூனியன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு டிப்ரெஷன் இதனால அதுதான் பெட்டர் சிஸ்டம்ங்கிற மாதிரி ஒரு அப்போ இருந்த இன்டெலிஜென்சியா வந்து அதுதான் பேச செயல்படுறாங்க. அப்போ இருந்த பொது புத்தியில் அதுதான் இருந்தது. அதனால கேட்டேன். ரெண்டு கருத்து கொண்டு வந்தேன். திரும்ப யூஎஸ்ஏ அப்படின்றதுனால அம்பேத்கர் காமன் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிகன் பார்ட்டி அப்படி தான் இருந்தாங்க. அதை பற்றி இன்டர்பிரேஷன்லாம் பண்ணாங்க. அவர் வந்து அமெரிக்காவிலேயே வந்து ரிபப்ளிகன் பார்ட்டிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் இருந்தாருன்னா. அது காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜெனரல் எலெக்ஷனில் அவரோட மேனிஃபெஸ்டோ போய் படிக்கணும். அதில் அந்த மேனிஃபெஸ்டோவில் வந்து படிச்சிங்கன்னா வந்து கிளியராக தெரியும் உங்களுக்கு. அது உண்மை. அது சான்சஸ் இருக்குது. என்ன சொல்கிறாரு அதில் அந்த மேனிஃபெஸ்டோ? அதில் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாரு, அதாவது அக்ரிகல்ச்சருக்கு வந்து விவசாயத்தில் மெக்கனைசேஷன் இல்லாமல் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்றத முக்கியமாக சொல்கிறாரு. அதுதான் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு வரோன்றது என்ன தெரியுது. அதில் வந்து ஒரு லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக லெஃப்ட் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி கேட்கணும். அதாவது லேண்ட் ஃபீலிங் ஆக்ட் வந்து லேண்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லி ஒரு 10 ஏக்கருக்கு மேலே 10 ஏக்கருக்கு மேலே வெட்லேண்ட்ஸில் யாரும் வச்சுக்க முடியாது, மஞ்சள் பூமி அப்படின்றது படிப்படியாக கொண்டு வந்தாங்க. இவர் பீரியடாக பெருங்களாக நினைக்கிறது. அந்த பீரியடில் வந்து இவர் வந்து பேசிக்கலி ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர், விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவர். அப்படியா? விவசாயத்துக்குன்னு தெரியல. அட்லீஸ்ட் வந்து அப்போ
இப்போ விவசாயம் இந்தியா வந்து அக்ரேரியன் எக்கானமி தான், இண்டஸ்ட்ரியலைசேஷனே ஆரம்ப கட்டாது, அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு இல்லை. இந்த லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டியை குறைச்சிடும், லேண்ட் கொண்டு வந்தால் போகுது ஃப்ராக்மெண்ட் ஆகி. இல்லை அவரோட ஆர்குமெண்ட் அது மாதிரி தான் தெரியுது, அந்த மாதிரி நான் எக்ஸாக்டாக சொல்லலை. பட் நான் அவரோட இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு ஒரு டிபேட் அவரோட மேனிஃபெஸ்டோலையும் பார்த்தீங்கன்னா மற்ற ரைட்டிங்ஸ்லையும் படிச்சிங்கன்னு வச்சுன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து he was ஃபேவர் ஆஃப் தட். அதுக்கு ஏன்னா அவர் கிளியர் கட்டாக ஒரு ரீசன் கொடுக்குறாரு. அக்ரிகல்ச்சர்லேயே வந்து அதிகமாக லேபர் இருக்கிறத வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அதை வந்து அக்ரிகல்ச்சர்லேயே வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அது நீங்கள் ஒரு சந்திரபான் பிரசாத் பைனியரில் எழுதுறாரு, அந்த அவரோட ஆர்டிக்கிள் அந்த இது மட்டும் படிச்சுனால கன்சிஸ்டண்டாக இருக்கு அவரோட ஆர்குமெண்ட்டு. அவரும் எங்கள் இதில் ஆர்டிக்கிள் படிச்சுட்டு இது பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறீங்க, நிறைய அவுட் ஆஃப் கான்டெக்ட். ஹாயக்கு மில்டன் ஃப்ரீட்மேனு மணி சப்ளையை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரடிக்ட் ஆகும்போது ஹாயக் எப்போ சொன்னார்னா ப்ரைவேட் பேங்க் தான் வந்து நோட் இஷ்யூ பண்ணியது 1979. 1960 வரைக்கும் அவர் 1974 வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினார். 1960 வரைக்கும் அவர் என்ன நினைச்சாருன்னா சென்ட்ரல் பேங்க்கு தான் வந்து லீகல் டெண்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். ஸோ அதுக்கு முன்னாடி மீசஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு ஹியூமன் ஆக்ஷன் புக்கில் 49. ஸோ அம்பேத்கர் சொன்னது பார்த்தீங்கன்னா 1923. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சொன்னதுன்னா பாருங்க நாங்கள் தட்ஸ் கிளியர். பெரிய வெதர் இதெல்லாம் கேட்கலாம். இந்த சென்ட்ரல் பேங்க் அவாய்ட் பண்ணுறது அவங்க இன்சார்ஜ் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணலாம், லிமிட் பண்ணலாம், கண்டிப்பா கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸை குறைக்கிறது அது டிஃபரன்ஸ். அது இப்போ இன்னொன்று கேட்க வேண்டியது, இப்போ வந்து டே ஆஃப் குளோபலைசேஷன், ஃபாரின் டைரக்ட் ஃப்ரீ ட்ரேட், இதெல்லாம் பற்றி அம்பேத்கர் அப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது, எல்லாரையும் தொடக்கணுங்கிற மாதிரி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே காங்கிரஸில் தீவிர லெஃப்டும் கம்யூனிஸ்ட்களும் த்ரூ அவுட் ஆல் த ஃபாரின் கம்பெனிஸ், அமெரிக்கன் யூரோப்பியன் கம்பெனிஸ் அமெரிக்காலாம் சொல்கிறாங்க, கொள்ளையடிச்சு போகிறாங்க. இந்த மாதிரி அதோட மிச்ச மெதிகள் இன்னும் இருக்குது. இந்த ஒரு கடை பேரன்னு இதை பற்றி அம்பேத்கர் ஏதாவது என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இப்போ வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து ரிசர்வ் வங்கியிலேருந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னா அது முடியாத காரியம். பட் ஒன்று மட்டும் பண்ண முடியும், அதை வந்து இண்டிபெண்ட்டாக ஆகும். அதுக்காக எத்தனை பேர் பொருளியல் துறையில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் ஷாயான்னு இருக்காரு. அவர் வந்து இஸ் அ வெரி பட் ஸ்டில் ஆர்கியூ பார்த்தார். அது ஏன்னா அதோட பொலிட்டிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசியை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறது, மானிட்டரி பாலிசி வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் நிறைய நெக்ஸஸ் இருக்குது, ரெண்டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதில் ஆர்பிஐ இண்டிபெண்ட்டாக இருந்தால் இந்த பாப்புலிஸ்ட் ஸ்கீமில் ஃபிஸ்கல் டெபிஷியன்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, கவர்மெண்ட் வருகைக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த லிங்க் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ரிசர்வ் பேங்க் ரெடியூஸ் கிரெடிட் கொடுத்துருக்கோம். இண்டிபெண்டாக இருந்ததுன்னா சிட்டிலாம் கடன் கொடுக்க முடியாது, டிபெண்டிங் ஆன் கிரெடிட் ஆஃப் நியூசிலாண்டில் வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ணி பண்ணியிருந்தாரு. ஒரு 10 வருஷம் முன்னாடி இன்ஃப்ளேஷன் டார்கெட்னு ஒன்று கொடுத்தாங்க அமெரிக்கா ரிசர்வ் பேங்க். நத்திங், ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு டார்கெட், அதுக்கு தகுந்த மாதிரி மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டு அவ்வளோதான். நத்திங் சிம்பிள் ஒன் சென்டென்ஸ் பாலிசி. அது மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி ஆர்பிஐ மாற்றிட முடியும். நாட்டு கண்டு டீப் இன்ஃப்ளேஷன் பிலோ 2%. அவ்வளோதான். அதாவது க்ரோத் ஆகுதா, எங்கே எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை எதை பற்றி உங்களுக்கு கவலை இஷ்யூ மணி கீப் மணி சப்ளை இன்ஃப்ளேஷன் ஆகும். அது மாதிரி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. நியூசிலாண்டில் வந்து ஒரு கிரைசிஸ் வந்து 70s 80s அதே மாதிரி டெபிசிட் அதிகமாக போய் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரே வழி சிம்பிளி சொன்ன மாதிரி அட்டானமி கொடுத்து அவங்களுக்கு அது ஒரே அது இன்னும் மிடில் செக்மெண்ட் சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிடலாம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். எல்லா டேட்டா ஃபீட் பண்ணால் தேவையான ஹவுமிச் இன்னைக்கு எவ்வளோ நோட் அடிக்கலாம் நான் அடிக்க வேண்டாம்னு எனக்கு மட்டும் அது மனித டிசிஷன் கூட தேவையில்லை. அது ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. பட் அதுதான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கேம் அவுட் ஆஃப் ஒன்று மட்டும் சென்ட்ரல் பேங்க் வந்து இண்டிபெண்டாக ஆகலாம், தட்ஸ் பாசிபிள். அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அம்பேத்கர் வந்து மணி சப்ளை வந்து ப்ரைவேட் பேங்க் வந்து மணி இஷ்யூ பண்ணாலும் அச்சடித்து அவர் சொல்கிறாரு, நம்ம கண்ட்ரி இட்ஸ் வெரி பிக் கண்ட்ரி, லேண்ட் ஜாகிரபைஸ், அதில் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 பாயிண்ட்டு. ஒன்று வந்து த்ரூ அவுட் த இயர், வருஷம் முழுவதும் மணி சப்ளை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆவரேஜில் வந்து தேவை இருக்குன்றது தவறு அப்படின்றாரு.
பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ 2007-8-9 வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு கடந்த 5 வருஷத்துக்கு ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மணி சப்ளை வந்து பண வைக்க அந்த அளவில் இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா 22%, 21 to 22%. அதை ரியல் எக்கானமின்னு சொல்லுவாங்க, ரியல் எக்கனாமிக் க்ரோத் ரேட் அப்படின்னு. அதாவது ப்ராக்டிக்கலாக வந்து எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வேல்யூவோட க்ரோத் என்னன்னா 6 to 7%, மேக்ஸிமம் 7 to 8%. ஸோ அந்த 7 to 8% க்ரோத் வந்து 21%ஓட வேல்யூ வந்து சேஸ் பண்ணுது. அதனால இன்ஃப்ளேஷன் கிளாஸ். இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா இந்தியாவில் வந்து பிளாக் எக்கானமி வந்து கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் எஸ்டிமேட் மச் பிகர் தென் தி ஒயிட் எக்கானமி. ஸோ இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ பஃபர். ஜிடிபி growth 7%னா probably it could be more, 12% கூட இருக்கும். பிளாக்ல க்ரோ ஆகிறது இட்ஸ் நாட் கெட்டிங் கேப்சர்ட் இன் தி கவர்மெண்ட் டேட்டா. ஸோ அதனால இந்த 20% என்ட்ரி மணி சப்ளை க்ரோ ஆகிறது வந்து ஆக்சுவல் ஜிடிபி ஃபிகர்ஸ் 9%, 8%, 7% க்ரோ உடனே அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் இட் குட் பி மச் ஹையர் தேன் இட் அதர் ரேட்ஸ் அப்படின்னு ஒரு தோணும் இருக்குது. பிளாக் எக்கானமிக்கு வந்து ஒரு அம்பேத்கர் என்ன சொன்னால் கிராஸ்மன் லான்னு ஒன்று இருக்கும், அது ஃபேவராக சொல்கிறாரு. அம்பேத்கர் 1956 பார்த்தது. அது வரைக்கும் ஏன் until 60s வரைக்கும் பல நாடுகளில் எங்கள் தாயார் வந்து 1947 பண்ணாங்க. டாக்டர் சிஸ்டம் பல கிராமங்களில் இருந்தது. டாக்டர் எக்ஸ்சேஞ்ச் கடைகளில் வந்து பணம் கொடுத்து பணமே கூலியை வாங்கி மாட்டாங்க. விவசாய கூலிகள் வந்து நெல்லாவோ அல்லது கோதுமையோ தான் இந்தியாவுக்குள்ளே கொடுத்துட்டு இருக்காங்க. 1930s 40s இன்னும் எக்கானமைசேஷன் மானிட்டைசேஷன் ஆஃப் எக்கானமி ரொம்ப கம்மியாக இருக்கும். சிட்டிஸில் பில்டிங் கமர்ஷியல் ட்ரேட் மேனுஃபேக்சரிங்கில் தான் பணம் யூஸ் ஆகிருக்கும். பல்க் ஆஃப் த பாப்புலேஷன், பல்க் ஆஃப் த ஜிடிபி வாஸ் இந்த வில்லேஜஸ். அங்கே வந்து விவசாய கூலிகளுக்கு கொடுக்குற பணம் அவங்க வந்து கிராமத்தில் கடைகள் எல்லாமே வாட்டர் ஒரு வேணும் வாட்டர் சிஸ்டம் கடைகள் 52லாம் இருக்குது கிராமம் தமிழ்நாடு கிராமங்களில் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அப்போ வந்து மானிட்டைசேஷன் மணியை பற்றி இருக்கிற கன்சர்ன் இன்னைக்கு அளவுக்கு இருந்திருக்கலாம், இருந்தாமல் இருந்திருக்கலாம். 1930 அம்பேத்கர் காலங்களில் இவ்வளோ கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் எம்பியை பற்றியோ டிஸ்ட்ரிக்டை பற்றியோ அதெல்லாம் அப்போ வந்து ஒரே ஒரு மணி லீகல் டெண்டர் கிடையாது. அதில் அவரோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி பார்க்கும்போது நம்மளோட கரன்சி சிஸ்டமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நார்த் இந்தியா கம்பேர் பண்ணும்போது. எந்த வருஷத்து வரைக்கும் அது? இட் வாஸ் அப் டு 30-20s அரௌண்ட் that. டுவர்ட்ஸ் RBI 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி தே ஸ்டார்டட் பில்டிங் சென்ட்ரலைசேஷன். ஆமாம், அதோட ஒரு குயிக்காக ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன் நான். பேங்க் ஆஃப் 1773 வந்து மாடர்ன் பேங்கிங் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 1773 இல்லை இந்தியாவில். குளோபல் லெவலில் பார்க்கும்போது இப்படி கம்பேர் இல்லை, அதுக்கு முன்னாடி அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பார்க்கும்போது 1773 வந்து ஆர்கனைஸ்ட் பேங்கிங் சிஸ்டம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் கல்கட்டா வந்து 1806 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது பேங்க் ஆஃப் பெங்கால்னு 1809 ட்ரான்ஸ்ஃபர் நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 பேங்க்கை வந்து கமர்ஷியல் பேங்க்கை வந்து ஒன்றா சேர்ந்து பேங்க் அமால்கமேட் பண்ணியிருக்காங்க. அது கமர்ஷியல் பேங்க் எல்லாமே பார்த்தோன்னா ஏஷியாஸ்டிக் பேங்க் ஒன்று, பிரிட்டிஷ் பேங்க், கர்நாடிக் பேங்க், மெட்ராஸ் பேங்க் அப்படிங்கிற எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ பாம்பே பேங்க் ஆஃப் பாம்பே 1840 அப்படிங்கிற. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 1920 வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த 3 பிரசிடென்ட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லிபர்ட்டி இருந்தது, அவங்களுக்கு ஓன் கரன்சி இஷ்யூ பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் மைனட்டாக போனீங்கன்னா சில ஏரியாவில் கரன்சி இஷ்யூ பண்ணுறது வந்து மற்ற ஏரியாவுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரிலாம் இருந்தது. அது குறுகிய காலத்துக்கு தான், ரொம்ப இல்லாது. அதுக்கப்புறம் லேட்டராக வந்து வாணிபத்தில் அடிப்படைன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணாங்க. அதுதான் அது. ஸோ 1920 வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பண்ணாங்க, அமால்கமேட் பண்ணி. ஸ்டார்டிங்கில் இந்த 3 பேங்க் அதை ரெசிஸ்ட் பண்ணாங்க, பண்ணக்கூடாது. லேட்டராக வந்து ஒத்துக்கிட்டாங்க பண்ணது 1921. சரி, அதுக்கப்புறம் தான் 26 வந்து ஹில்டன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க, ஃபர்தராக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது.
ஸோ ஆர்பிஐ வந்து 24, 26 ரிப்போர்ட் வந்தது. தென் 34 அதுக்கு நடுவில் எல்லாமே டிபேட் நடந்தது, எந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு. அண்ட் 34 வந்து ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. 35 ஏப்ரல் பாஸ்ட்லேருந்து சிஸ்டம் இது பண்ணாங்க. மானிட்டரி வந்து 2 விதமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்று வந்து பியூர்லி ரெகுலேட்டரி, ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுறாங்க. இன்னொன்று தான் கமர்ஷியல் இஷ்யூ, டைரெக்டாக லோன் இஷ்யூ பண்ணுறது மக்களுக்கு அப்படின்ட்டு பேங்க் எழுதுறாங்க. அதுவும் அந்த அது வரைக்கும் இருந்த பேங்க் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஆர்பிஐ வெப்சைட்லேயே போனீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க, கெய்ன்ஸ் தான் வந்து சஜஸ்ட் பண்ணார் ஸ்டேட் பேங்க் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுறது. அது தவறு, பட் அது ப்ரூவ் கொடுக்குறாங்க. மற்ற பவுலன் கமிட்டின்னு வந்து இது பண்ணாங்க, பவுலர் அதிலே கூட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. கெய்ன்ஸ் என்ன சொல்கிறோம்னா, ஸ்டேட் சப்போர்ட் பண்ண ஒரு வங்கி, ஸ்டேட் மொனோபோலி ஆயிடுச்சு வைக்கிறது அந்த மாதிரி வரும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1955 வந்து பண்ணாங்க. இது நடுவில் பிரான்ச் எவ்வளோ இருந்ததுன்னா 70 பிரான்ச் இருந்தது அந்த 3 பிரசிடென்சி சேர்த்து. ஸோ சவுத் இந்தியா இருந்ததுன்னா மெட்ராஸ் பிரசிடென்ட், ஆல் த மேஜர் சிட்டிஸ் ஹேட் அ பிரான்ச் அப்படிங்கிறது. அம்பேத்கர் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. கேஸோட மெயின் தேரியில் டெபிசிட் ஃபினான்சிங் வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். டெபிசிட் ஃபினான்சிங் கவர்மெண்ட் வந்து டெபிசிட் ஃபினான்ஸ் இருந்தால் தான் வந்து பட்ஜெட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றி அம்பேத்கர் ஏதாவது கருத்து சொல்லுவாங்க? ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற இந்த என்ஆர்இஜி ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் அந்த பஞ்சம் வந்துருங்கள, ட்ரவுட்டு, ஃபெமைன், அப்போ என்ன பண்ணாங்கன்னா இதை தான் பண்ணாங்க. ஸோ என்ஆர்இஜி ஆக்டில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இதை தான் அப்படியே பண்ணாங்க. அந்த ஒரு கருத்தை சார்ந்துதான் அம்பேத்கரோட கருத்து இல்லைன்றது தான் என்னோட கருத்து. கெய்ன்ஸ் வந்து மேஜராக வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட் ஏதாவது தேவையை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு அவர் சொன்னார். மெயினாக இப்போ ஃபிஸ்கல் பாலிசி வச்சு டேக்ஸ் இது பண்ணி இது பண்ணால், டேரெக்டாக மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணால், குறிப்பாக சொல்லுவாங்க டிக் வெல் ஃபில் வெல் அப்படின்ற மாதிரி, தோண்டி இது போகிறீங்க அப்படின்ற மாதிரி. தோன்றதுக்கு ஆள் வேணும், அது வந்து அவங்களுக்கு லேபர் கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், வேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அவர் என்னைக்குமே அவர் சொன்ன டெபிசிட் வந்து 2-3% தான் இருக்கு. இந்த மாதிரி 10% டெபிசிட்லாம் போட சொல்லவே கவர்மெண்ட் சர்வீஸ் ஆர்டர் ஃபஸ்ட்டு பம்ப் ப்ரைம் இந்த மாதிரி தண்ணி பம்பில் வந்து முதல்ல ஊற்றி அப்புறம் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அளவோடு தான் பண்ண சொன்னார். அதை யாரும் எல்லாம் மறந்துறாங்க, கேம்ஸ் பிளேம் பண்ணுறோம். அவர் நெவர் இந்த மாதிரி 10% இந்தியாவோட கம்பைன்ட் டெபிசிட் வந்து 12%. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸையும் சேர்க்கணும். நெவர் கேம்ஸ் ஈஸா கேம்ஸ் எங்கேயுமே உலகத்தில் இல்லை. ஆக்சுவலாக அவரோட பொருளிய கருத்தை வந்து பாலிசி மூலயமா பார்க்கும்போது, செயல்முறை திட்டமாக பார்க்கும்போது பல விதமான நன்மை தீமைகள்லாம் வரும். அவர் அந்த சொன்ன கருத்தை வச்சு நம்ம ப்ரொடியூஷன் எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தான் தெரியாது. அது சொல்லாமல் இருந்தால் 10%, 7%, 5% இல்லை. டிபேட் என்னென்னா சொன்னதுனால என்ன விளைவு அப்படின்றது தான். நான் அடிக்கடி கேட்கறது வந்து ப்ரொஃபஸர்ஸே கேட்கறது வந்து கேன் யூ ஹேவ் சம்திங் ஃபார் நத்திங். ஒரு லாஜிக்கலாக டீம்ஸ் என்னென்னா நோட் அடித்து எப்படியாவது உற்பத்தியை பெருக்கி ஏதாவது படிக்கிறாங்க. நோட் அடிக்கும்போது வெறும் நோட்டு தான் அது. கேன் யூ ஹேவ் அது லாஜிக்கலாக வச்சா அது சாத்தியமா? ஒன்றுமே இல்லாமல் சொல்லணும். அதுதான் ஆன்சர். ஃப்ரீ மார்க்கெட்டு அம்பேத்கர் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. என்னதான் ஃப்ரீ மார்க்கெட்னாலும் ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு அப்போ தான் சோசியல் வெல்ஃபேர் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு கான்செப்ட் இருக்குது. எந்தெந்த செக்டார் வந்து அம்பேத்கர் சொன்னார், இந்த செக்டார் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கணும், இந்த செக்டார் வந்து ப்ரைவேட்டுக்கு விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் செக்டாரை வச்சு அது சொல்லலை. அப்போ இருந்த நிலைமையில அதில் ப்ராடாக என்னென்னோட இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து ஒரு சிங்கிள் மார்க்கெட்னு தான் அவர் பார்க்குறாரு. லேட்டர் லைஃப்பில் கூட அவரோட ஆர்குமெண்ட் இருக்குது. இது வந்து கன்சிஸ்டன்ட் எக்கனாமிக்ஸ் ரைட்டிங் பொறுத்தவரைக்கும்.
இந்தியாவை பொறுத்தவரை சிங்கிள் மார்க்கெட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து ஒரு செக்டர் வந்து அது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் நேரு பண்ண மாதிரி ஸ்டீலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு கொண்டு வருவாங்க, கவர்மெண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா ப்ரைவேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லலை. அந்த மாதிரி கருத்து இந்தியா ஒரு சிங்கிள் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்க மாதிரியான அது கருத்து தெரிவிக்கிறது, அவர் ரைட்டிங்ஸ் வந்து தெரியுது. காந்திக்கும் அம்பேத்கர் எப்போது பிரச்சனை இருக்கும். காந்தி வந்து டீசென்ட்ரலைசேஷன் பண்ணார், அம்பேத்கர் ஏதாவது ஆப்போஸ் பண்ணாரா இல்லை அதுக்கு வந்து தேவையான ரெண்டு விஷயம் இல்லையா? சரி, இது ஒன் ஆஃப் த குட் கொஸ்டின். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஸ்டின் யாராவது கேட்பாங்க. அவர் ரெண்டு பேருக்கு பிரச்சனை, ரெண்டு பேருக்கு இடத்துல இருந்தால் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் there are கருத்துக்கள், there are thoughts where they are together supporting. ரெண்டு பேருமே கருத்து ஒற்று போகக்கூடியதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ தனி உடைமை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. டீசென்ட்ரலைசேஷன் பார்க்கும் போதுன்னா காந்தி என்ன சொல்லணும், சிவராஜ்ஜியை அப்படின்னு சொல்லும்போது வில்லேஜ் சிவராஜ்னு சொல்கிறாங்க. வில்லேஜுக்கு வந்து பவர் வேணும், மக்களாக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு கட்டுரை வர கட்டுரையில் வந்து நான் அதை வந்து ஆர்கியூ பண்ணிட்டு அம்பேத்கரை வந்து வில்லேஜ் சிவராஜ் வந்து எதிர்க்கிறார். ஏன்னா சோஷியல் கண்டிஷன் அங்கே பார்த்தீங்கன்னா சமுதாய கண்டிஷன் சூழ்நிலையில் டிஃப்ரெண்ட் காஸ்ட் குரூப்போட கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் பார்க்கும்போது நகர்மயமாக்கலுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. கான்ஸ்டியூஷன் டிபேட்டில் ஒரு அவரோட இந்த இதில் வாதம் படிங்க, ரொம்ப அருமையான வந்து எல்லாரும் மிஸ்கோட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 50 பீப்புள் வந்து கோட் பண்ணதை படிச்சிருக்கேன். நான் என்னோட வர கட்டுரையில் வந்து கோட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொஷின் பண்ணி தான் வந்து எக்கனாமிக்ஸ் கருத்துக்களை தெரிஞ்சுட்டேன், அதனால சொல்லுவாங்க. ஸோ அந்த கருத்தில் அவர் சொல்கிறார், நகர்மயமாக்கல் இருந்தாக்கா அங்கே வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது மக்களுக்கு. காஸ்ட்டு வில்லேஜில் இருக்கிற மாதிரி இல்லை, அது ஒன்று. அங்கே வந்து கிளியர் கட்டாக காந்திக்கு எகேன்ஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் லோக்கல் கம்யூனிட்டிக்கு தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது, தகவல் இருக்குது, அதனால் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த டேரக்டர் சிவராஜ் அப்படின்றதுக்கு வந்து ஹோம் ரூல்னு சொல்லி சப்போர்ட் பண்ணலாம். ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அது வந்து கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்து ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து அமெரிக்கா யூஎஸ் வந்து அது வித்ட்ரான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பற்றி ஏதாவது அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதான் இன்டர்நேஷனல் ட்ரேட் சம்மந்தமாக ஏதாவது அம்பேத்கர் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காரு அவர் பிஹெச்டி முடித்த உடனே, எம்ஃபில் இது எம்ஏ பிஹெச்டி முடித்த உடனே ப்ரொஃபஷனல் ஜேர்னலுக்கு வந்து ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு. அவர் மற்ற ஒர்க்கில் பண்ணியிருக்கும்போது ஜேர்னலுக்கு வந்து ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில் அவர் சொல்கிறாரு, மார்க்கெட் டிட்டர்மைன்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அந்த சந்தை முடிவெடுக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து பர்ச்சேசிங் பவர் ஆஃப் பேரிட்டியை வந்து ரிலேட் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வருதுன்னா ரொம்ப ரேரு அந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்கணும். பர்ச்சேசிங் பவர் ஆஃப் அந்த பேரிட்டியோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்தியாவில் 50க்கு அப்புறம் தான் வந்தது அப்படின்னு. அது தவறு. அது 1900 அப்படின்ற அதிலே மெச்சூரிட்டி இறந்தது. அது அம்பேத்கர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டிட்டர்மைன் தான் இருக்கணும், சந்தையோட டிமாண்ட் சப்ளை சுச்சுவேஷனை பொறுத்த இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பர்ச்சேசிங் பவர் பாயிண்ட் தான் அதை லிங்க் பண்ணுறாங்க. ஃப்ரீ மார்க்கெட் ஆப்ரேஷனில் வந்து எப்போ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வேணும்னு அம்பேத்கர் நினைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட லிமிட் வந்து ஃப்ரீ மார்க்கெட் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா. இப்போ வந்து இப்போ இன்டர்நேஷனல் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் வந்து இப்போ ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்லேயே யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.23 குறைச்சாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா சைனா வந்து ஃபிக்ஸ்ட் ரேட் ரேட்டாக வந்துச்சு. அதனால் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் கடனே அதிகமாக திருப்பி விடுற மாதிரி இருக்கும். அது ஒரு குழப்பமான சூழ்நிலை மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃப்ரீ ட்ரேடு இன்டர்நேஷனல் குளோபலைசேஷனால யூஎஸ்ஏ இப்போ சிக்கி தவிர அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் தேவை அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கர் சொல்லுறாங்க. இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்லல அவர். இந்த ஸ்டேட் இன்டர்வென்ஷனே எகேன்ஸ்டாக தான் சொல்கிறாரு. அவங்க இன்டர்வென்ட் பண்ணவே கூடாது, பண்ணால் தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனே வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தா சைனாவில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருக்கிறது அவங்க அதோட இந்த கமர்ஷியல் வாணிகத்தில் வந்து ரிலேட் பண்ணிங்கன்னா அவங்க தெரியும் வெதர் இந்தியா அண்டர்ஸ்டுட் ஹாயக் ஐடியா ஆர் நாட். சைனா வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டாங்க ஹாயக்கோட ஐடியா, ஃப்ரெண்ட்ஸ் ஹாயக்கோட ஐடியா.
இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அம்பேத்கரோட ஐடியாவும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவோட சைனாவோட பாலிசியில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட அங்கே வந்து சில பேர் இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, பட் ரொம்ப லோவாக வச்சுருக்காங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பட் அவங்களோட எக்கானமிக்கு வந்து நல்லது. அதனாலே அவங்களோட பாவர்ட்டி லெவலில் வந்து நான் வறுமையை குறைச்சாங்க. 2% தான் இப்போ இருக்குது. எனக்கு லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நிலைமை தான் இருந்தது க்ளோஸ் டு தட். 78க்கு வந்து அவங்க ரிஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம 91ல் பண்ணாங்க. அவர் வந்து தலித்துக்காக போராடினாங்க. அவங்களுக்கும் தனியாக எக்கனாமிக் பாலிசி வந்து இந்தியா கொண்டு வரணும். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லை, அந்த மாதிரி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டடாக இல்லை தலித் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது சொல்லியிருக்காங்க? என்னை பொறுத்தளவுக்கு இல்லை. நான் 2 கருத்து சொல்ல வருவேன். மேபி ஒன்று ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சொல்லியிருக்கேன். அவர் வந்து அந்த எக்கனாமிக் பாலிசி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்குன்னு பார்க்கல, இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்கிறாங்க. அங்கே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு எஜுகேஷன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் குவாலிட்டி எஜுகேஷன் கிடைச்சதுன்னா ரிசர்வேஷனே தேவையில்லைன்றது தான் அவரோட கருத்து. எனக்கு தெரியும். அவர் கான்ஸ்டியூஷன் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பல நாடுகளுக்கெல்லாம் போனார், லெக்சர் கொடுத்தாரு. நான் ஒரு இடத்துல படித்தேன். நான் அம்பேத்கர் இன்ஸ்டியூட்டில் எம்ஃபில் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்காவிலே எங்கேயோ சொல்கிறார், ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் த டவுன் பீப்புள் அப்படின்றது. அது இல்லாமல் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ரிவியூடு ஆஃப்டர் 10 years அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து அந்த ரிவியூடை வந்து நிறைய பேர் இப்போ வந்து கிவன் ஃபார் எவர் அப்படின்னு. ஆனால் அந்த மற்ற இது சொல்கிறதுனா ஒரு தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோன்னா கல்வி கற்றுக்கிறதுக்கு தென் தே வில் கம் அப் தேர் ஓன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கோட பிரிவு கிடைக்கும். அவரே ஃபெலோஷிப் கிடைச்சி தான் அவர் படிக்க போனார். இந்த ஆர்குமெண்ட் படித்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்லாப் கூட சொல்லலாம். சப்போஸ் இப்போ இண்டஸ்ட்ரி வராங்கன்னு வச்சுன்னா ஸ்காலர்ஷிப் தராங்க. யூனிவர்சிட்டியில் இருக்க மாதிரி ஸ்காலர்ஷிப் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் சேர்லாம் வச்சுருக்காங்க, ஸ்காலர்ஷிப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்தால் கூட ஐ திங்க் ஓகேன்னு சொல்கிறாங்க. அதாவது அம்பேத்கர் இப்போ இருந்திருந்தா, ஆனால் இப்போ இருக்க பாலிசி மேக்கிங் எல்லாம் டிஃபிகல்ட்டிஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, மற்ற குளோபலைசேஷன் ப்ராப்ளம் இப்போ இருந்திருந்தா இந்த இம்பேக்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப குளோபலைசேஷனால் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்படி இருந்தால் அவர் வந்து ட்ரேட் ட்ரேடை இன்னமும் வந்து இன்சஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரா, இல்லை ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்துருப்பாரா? என்னை பொறுத்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் வேணான்றது தான் கருத்து இருந்திருக்கும். ஆனால் முக்கியமாக அவர் வருத்தப்பட்டுக்க வேண்டியதுன்னா சென்ட்ரல் பேங்க் தான். ரிசர்வ் வங்கி இருந்ததாக ரொம்ப வருத்தப்படுறாங்க. பட் ஃபிஸ்கல் பாலிசியை வந்து ஒரு எந்த நோக்கில் தான் பண்ணுறாங்கன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் அவர் டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ட்ரேட் அண்ட் வாணிபம்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் இப்போ இருந்த நிலைமைக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாருன்னு தான் என்னோட கருத்து. அதோட எவ்வளோ சாய்ஸ் கிடைச்சிருக்கு மக்களுக்கு. 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்கள், எத்தனை பேர் வந்து டெலிஃபோனுக்கு வந்து வெயிட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பைக் வாங்க வெயிட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே. இப்போ அந்த ஒரு மார்க்கெட், அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பெனிஃபிட் தான் ஆகும். அதே மாதிரி மற்ற சில துறைகளிலும் பண்ணிங்கன்னா பெனிஃபிட் கிடைக்கின்றது தான் என்னோட கருத்து. அந்த மாதிரி தான் அவரோட கருத்தும் தெரியுது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது. ஒரு ஓகே ஓகே LPG இல்லையா, லிபரலைசேஷன், privatization, globalization. Go to liberalization and privatization, straight away we gone for globalization. It is like என்னன்னா ஒரு ஃபுல்லாக காரை விட்டுட்டு அப்புறம் ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க without creating infrastructure, putting the facility management. That is a problem which is created. இது வந்து டீ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நியூயார்க்கில் வாங்கினா அதே காஸ்ட்டு தான் per kg, மெட்ராஸில் வாங்கினாலும் அதே காஸ்ட்டு தான். That is the impact. We have to protect. That's why poor people are suffering. நீங்கள் 4 ரூபாய்க்குலாம் டீ விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்களாம் காலேஜ் படிக்கச்சு hardly we pay 20 rupees or 50 paisa. I'm not talking 50 years back or something, hardly 10 years before. So
This is the problem. You mean to say this kind of a globalization, you mean Ambedkar had been accepted? First, we have to protect our own interest, right? Americans, the Western media is to put their thing on us. They're putting literally even the nuclear policy. In America, want to dismantle all the things. French people wanted to dismantle their nuclear unit, put it in India. Because they can scrap it. France is not trying to bring it from there to here. France is trying to sell something. அவங்க நாட்டில் வந்து நியூக்ளியர் பவர் தான் ரிலை பண்ணுறாங்க. Maximum nuclear energy is France. Many nuclear plant in Japan. I lived in Japan. There are 18 or more than 18 nuclear plants. I also visited the nuclear plants there. So, more energy they produce. India evlo thorium vechirukkom. Why we are not able to produce? We are not allowed to do that. We have been restricted, not given the technology. So many restrictions, politician involvement and all this. இந்த பாயிண்ட் globalization வந்து you can't keep on saying that we are going to build the infrastructure first and then produce or introduce the other requirements. 60 இயர்ஸ்க்கு அப்புறமும் அதை வந்து நாம் அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டில் பண்ணுறதுல அர்த்தம் இல்லைன்றது தான் எனக்கும் தோணுது. சென்னையில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணியிருந்தாரு. ஸ்ட்ரீட் ஸ்டே பண்ணுறாங்க, ரோட்டில் தங்குறவங்க அவங்களுக்கு வந்து வாட்டர் வந்து தண்ணி வந்து பாக்கெட் வாங்கணும்னா சப்போஸ் அவங்க வாங்குறதுக்கு எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னு கொஷின். அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு 100 ரூபா நாங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் they are ready to pay, but they are not able to create the situation where they can get that அப்படின்னு தான். ஸோ அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்ற நம்ம கார் விடக்கூடாதுன்றதுல ஆர்குமெண்ட்டாக ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ஆக்சுவலி அது என்வாயர்மெண்டலிஸ்ட் வந்து அதை ஹைஜாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பொல்யூஷன்லாம் இங்கே இல்லாமல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் மற்ற ரிலேட்டடாக இருக்கிற டெக்னாலஜி வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றது நாட் ஃபீஸிபிள் அப்படின்னா. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் 3 வேர்டும் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் என்டிட்டி, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராட்னஸ். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ப்ரைவேடைசேஷன் எல்லா இடத்துலையும் நடக்கல. ஸ்டேட் பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து ப்ராஃபிட். Then privatize the whatever government is holding. Then you do this, then go for globalization. இல்லை சார், அந்த மாதிரி instead of liberating the people from the still from license raj and the government ventures, we have opened up economy to allow the see. For example, இன்னைக்கு தண்ணி எந்த தண்ணி குடிக்கிறோம்? நம்ம ஊர் பாலாத்து தண்ணி தான் இங்கே பாட்டில் குடிக்கிறோம். Who is selling to us? Kinley and Aquafina. Coca-Cola and Pepsi are selling to us. This is immediately this is the status of Tamil Nadu or India for that matter. No, do we need the American company to sell water? They are not making money from cola. They are making money from the water. This is the problem we are facing. என்னோட சிம்பிள் ஆன்சர் டு தட். 5 ரூபாய் குடிச்சிருவோம், அப்படினா 200 ரூபாய் டாக்டருக்கு. இந்த டிஸ்கஷன் தனியா வச்சுப்போம், இந்த ஃபோக்கஸ் வச்சுப்போம். ஆன் அம்பேத்கர் எக்கனாமிக் ஐடியாஸ். அம்பேத்கர் காலங்களில் பிர்லா ஜிஆர்டி பிர்லா டிடி ஜிஆர்டி டாட்டா வந்து முக்கியமான ஐகான், அம்பலால் சாராபாய் இந்த மாதிரி. அப்போ அவங்களெல்லாம் கூப்பிய கூட்டமும் இருக்குது. அவங்களோட ஏதாவது தொடர்பு வச்சுருக்காரு, கடித தொடர்பு, அந்த டிபேட் ஏதாவது பண்ணியிருக்காரு. காந்தியோட காந்தி நேருவோட டயலாக் இன்டராக்ஷன் as well as ஃபைனான்ஸ் காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. இவர் வந்து பரோடா மன்னர் வந்து இவர் முதல்ல சப்போர்ட் பண்ணார். பின்னாடி வந்து ஏதாவது இந்த சோகால் கேபிட்டலிஸ்ட் கிளாஸோட இவருக்கு ஏதாவது நேரடி அல்லது வேற விதமான தொடர்புனா ஒரு எது பாசிட்டிவாக இருக்குது, அதாவது அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரா அல்லது அவங்களோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லாம் ஏதாவது உரை நிகழ்த்துற மாதிரி அது ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அவரோட குரூப் அப்போது இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா he was a constitutionalist. அதுதான் நான் சொல்லுவேன். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பிஃபோர் அப்பவும் சரி, he was a constitutionalist. அவரோட அந்த 1917 கேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் மூலமா வந்து தான் சில விடுதலை இண்டிபெண்டன்ஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்றவர். ஸோ அந்த ஆர்குமெண்ட் கன்சிஸ்டன்ட். அவர் கேட்கறது வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டோட தொடர்பு இருந்ததா, உரையாடல் இருந்திருக்கலாம். அவங்கள பற்றி கிரிட்டிசிசமோ ஆலோசனைகளோ அல்லது அவங்கள எப்படி யூஸ் பண்ணிக்கிறது ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு, தலித் மூவ்மெண்ட்டுக்கு அப்படி ஏதாவது இவருக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க? அம்பேத்கரோட மூவ்மெண்ட்டுக்கு, அவரோட இயக்கத்துக்கே வந்து யாராவது ஸ்பான்சர் ஏதாவது இருந்திருக்காங்களா? அப்படி அதாவது
டைரக்டாவோ மறைமுகமாகவோ அல்லது வந்து அவர் வந்து ஏன்னா இட்ஸ் நாட் ஆன்டி மார்க்கெட் கிடையாது அவர். அப்படிங்கிறபோது காந்தியும் அப்படி தான் இருந்தார். நேரடியாக பகிரங்கமாக அவர் பிர்லாவோட டொனேஷன் வாங்கி தான் அவர் ஆசிரமம் நடந்தது. அது ஒன்றும் ஒளிமரவில்லை. அது ஒன்று ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து அப்போ இருந்த உலக பொருளாதார நிபுணர்களோடு எங்களுக்கு தொடர்பு இருந்தது. ஹயக்கோடையோ அல்லது வான்மிஸ்டோடையோ கடித தொடர்போ அல்லது ஏதாவது அந்த சப்ஜெக்டே அப்படியே விட்டாரா? கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்ததுலேருந்து அவரோட ஃபீல்டு ஏதாவது வச்சுருந்தார் ப்ரொஃபஷனல் கரஸ்பாண்டன்ஸ்? ஓகே, 3 பாயிண்ட். ஒன்று வந்து அவர் இண்டஸ்ட்ரியல்ஸ் ரிலேஷன் இல்லை. பட் ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தலித்தில் வந்து யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாங்களா சொல்லிக்கூடிய அளவுக்குலாம் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. பட் அவரோட இவரோட ரிலேஷன் என்னன்னு அது கிளியர் கட்டாக தெரியல. அந்த மாதிரி ஒன்று. பட் டாடா பிர்லா லெவல்லாம் இல்லை. அப்போ இருந்த தலித் என்டர்பிரனர்ஸு ஓரளவுக்கு மாடல்ஸ் லெவலில் இருந்தாங்க. ஸோ மற்ற இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸில் கூட அவரோட அவ்வளோ இது கிடையாது. அது இல்லாமல் பல இடங்களில் அவர் வந்து ஃபார்மல் கவர்மெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகினார். அது இல்லாமல் பாரத் லா பண்ணியிருந்தார். வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி முடித்த உடனே ஒரு லாயர் ஆனார். அது மூலயமா வந்த வருமானத்தை வச்சு தான் வந்து அவர் மற்ற இதெல்லாம் வந்து பண்ணதே முக்கியமாக வந்து. ஸோ அது கிளியர் கட், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். அதுக்கப்புறம் இந்த ஹாயக்கோட ரிலேஷன்ஷிப்னா தெர் வாஸ் நோ ரிலேஷன்ஸ் ஆக்சுவலி. இப்போ 47 இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ். அது 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அவரோட டிஎஸ்சி தீசிஸ் வந்து 2வது தடவை பப்ளிஷ் பண்ணார் பாம்பேயில். ஃபஸ்ட்டு வந்து லண்டனில் பப்ளிஷ் பண்ணார். 2வது பப்ளிஷ் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கரன்சி அண்ட் பேங்கிங் அப்படின்னு டைட்டில் தான் பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறார் அவர் இட்ஸ் 47 ரைட். அப்போ வந்து ஹாயக் வந்து லெனஸ்லோரக் நம்பில் இருக்கார். அப்போ இவர் கிடையாது. அப்போ இருக்கும்போது அப்புறம் அம்பேத்கர் வந்து இந்தியாவில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அங்கே லெனஸ்லோரக் எக்கனாமிக்ஸ்க்கு போனதாகவும் இதுவும் இல்லை. போனதான் லண்டன் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்காக போனாங்க. பட் எக்கனாமிக்ஸில் வந்து டச் கிடையாது. கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஒரு ஃபிலாசபி ப்ரொஃபஸர் ஜான் டே அப்படின்னு சொல்லிட்டார். அவரோட தான் இவர் ரொம்ப ஆர்வம் அவரோட ரைட்டிங்ஸ். ஸோ அவங்களோட ஜான் செலிக்மேன் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்தது. அது எட்வின் கேனன் கூட அதிகமாக ரிலேஷன்ஷிப் வர கிடையாது. ஸோ ஃபார்மல் எக்கனாமிக்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட அவுட் ஆஃப் ப்ரொஃபஷனல் தான் சொல்கிறாங்க. அங்கே வந்து அங்கே ஒரு இது கிடையாது. அவர் அம்பிராஜனும் கிளியராக சொல்கிறார். இட்ஸ் வெரி சேட் தட் ஹி லெஃப்ட் தி எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு. ஒரு கேள்வி, அம்பேத்கருக்கு எக்கனாமிக்ஸ் பண்ணணும்னு எப்படி தோணுதுன்னு ஏதாவது இது இருக்கா இன்ஃபர்மேஷன்? ஏன் எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்ணார் அவர்? அமெரிக்கா போகும்போது எது வேணால் படிச்சிருக்கலாம் இல்லையா? எனக்கு என்னோட கெஸ் ஆக்சுவலாக ஐ தாட் ஆஃப் த சேம் திங். எம்ஃபில் ஃபஸ்ட்டோட தீசிஸை பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் காமர்ஸ் பிரிட்டிஷ் இந்தியாஸ் ஏன்ஷியன் காமர்ஸ்க்கு தான் பண்ணுறாரு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்த டைமில் இருந்து ஒரு கன்ஸ்டியூட்டிவாக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு கருத்தில் வந்து ஒரு எப்படி இன்வால்வ் ஆச்சுன்னு தெரியல டேரெக்டாக எனக்கு. பட் என்னோட இந்த ரைட்டிங்ஸ் பொலிட்டிக்கல் ரைட்டிங்ஸு மற்ற ஃபிலாசபி ரைட்டிங்ஸு ரிலீஜியஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சோசியல் சயின்சஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா 2 பாயிண்ட். ஒன்று வந்து ஃபெனட்டிக் அபவுட் நோயிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ். வெறித்தனமாக எல்லா விதமான ஐடியாவை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தார். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து நியூயார்க்கில் வந்து லைப்ரரிக்கு வந்து ஃபஸ்ட்டு போகிறதும் அவர் தான் இருப்பாராம், கடைசியாக வர்றதும் அவர் தான். அவர் வந்து வரும்போது 2000 புக்கு என்னமோ அவர் வீட்டில் இருந்தான். வந்து டிகிரி முடிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த பார்க்கும்போது இட் வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு நோ ஆல் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்றது ஒன்று. 2வது வந்து ஏற்கனவே சஃபர்ட் லாட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இங்கே மகாராஷ்டிராவிலே கண்ட்ரிலே. ஸோ அந்த இதில் வேறு என்ன தூண்டுதலாக இருந்தது கிளியர் கட்டாக தெரியல எனக்கு. அவரோட பயோகிராஃபி எழுதுன்னு தனஞ்சயன் அப்படின்னு சொல்லுவேன். அது நான் ஃபுல்லாக இன்னும் படிக்கல. நான் அதில் புதுக்கா என்னன்னு சொல்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி? Article 15(4) is a very valid, still it's being debated. Article 15(4) in the Constitution. What is it about in கொஞ்சம் சொல்லுங்க. Say nothing shall prevent the state from enacting special provision for the upliftment of the socially, educationally backward class citizen or scheduled caste children. This is Article 15(4). That is based on that the reservation is done today. Okay. There he left socially
educationally we put, he didn't put it economically. Is there any reason for it in your? Let me tell you, Because economic right here is not being talked about. This was debated in the Constitutional Parliament. your consistent the consistent argument என்னன்னா he was not bothered about inequality of income unlike other debaters at that time. அவர் இன்கம் இன்இக்வாலிட்டி வந்து அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் சோஷியல் அந்த இன்இக்வாலிட்டி பார்க்கும்போது இட் இஸ் மோர் தென் எ டெத் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. ஸோ அங்கே பார்க்கும்போது அது முதல் கருத்து, முதல்ல சோஷியல் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு தான் அவரோட கருத்து. செகண்ட் வந்து இந்த சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை, பட் அவர் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பண்ணும்போது நாடுகள்லாம் லெக்சர் பண்ணும்போது சொல்கிறாரு, ரிசர்வேஷன் இஸ் நாட் த பர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் த டவுன் தான் சொல்கிறாரு. So income equality and education equality comes, automatically the economic equality will be achieved. சில குழுவும் இருக்குது எக்கனாமிக் original constitution came only after the first amendment. After Chambakam Duraisamy case only got suspended. முதல் வகுப்பாளர் இருக்கும்போது அவர் வந்து யாருக்கும் ரிசர்வேஷனே கொடுக்கல கம்பேரிட்டிவா. 15-4 came only late. அவருக்கு அதுக்கு முன்னாடி சொன்னது all are equal before law, there should be no parity in public employment or education anything. அதோட நிறுத்திட்டாரு. அதுக்கு முன்னாடி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஜீவோ படி இவங்க மெட்ராஸ்ல கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனோட ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் was actually instigated by Chennai state only, Madras state only. It was Chambakam Duraisamy versus state of Madras. அந்த கேஸ்னால தான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டே அது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸுக்கே அவர் வந்து அம்பேத்கர் வந்து எல்லாரும் ஈக்குவல் தான் சொல்லிட்டே இருந்தார். அகெயின்ஸ்ட் ரிசர்வேஷன் ஆக்ட் தட் வாஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன் அவர் ரொம்ப தடவை சொல்லிட்டே இருந்தார். அவர் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவர் டிபேட்ல வேறுபட்டது என்னன்னா, ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிஸ் கொடுக்கணும்னு போது காந்தி சொன்னார் ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சிஸ் கொடுக்கக்கூடாது. ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சிஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களை அப்படியே எலிமினேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அம்பேத்கர்? யூ ஹவ் அட்வொகேட்டட் ஃபார் அவர் சொன்னார். இது வந்து நான் வந்து ஒரு டெம்பரரி மெஷருக்காக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு டெம்பரரி மெஷருக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு 10 வருஷத்துல எல்லாரும் நார்மல் ஆயிடுவாங்க. 10 வருஷத்துல ஒரு செக்ட் ஆஃப் சோஷியல் பீப்புள் கெட் அப்லிஃப்டட். அதுக்கப்புறம் ஸ்லோவாக குறைஞ்சிட்டே வந்துடுறாங்க. ஆனால் அதிகமாகிட்டே தான் போனது. தட் இஸ் டிஃபரன்ஸ் பிகாஸ் அவர் பொலிட்டீஷியன்ஸ் கேம். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அவர் டிராஃப்ட் பண்ண கான்ஸ்டியூஷனில் never advocated. First constitution வரும்போது 1950 when it was adopted in 26 January 1950 there was no reservation. 52 first amendment la reservation வருது. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் 15/4 15/5 15/6 about include பண்ணிட்டே போயிட்டாங்க. அதாவது ரிசர்வேஷன் வந்து என்னன்னா முன்னாடி there in reservation. Okay, we can we'll come to this after that. There are in the topic la focus on the questions irukka. So no point enna சொன்னாரு, we cannot always blame politicians for neglecting their thoughts or any other person's thought. It is the people of that particular community as well as open அதாவது சந்தேகமா நான் சொல்ல வரேன்னா நீ எல்லாம் கொடுத்துட்டு கவர்மெண்டோட இன்டர்பிரேஷன் இருக்கக்கூடாது, இன்டர்பிரேஷன் இருக்கக்கூடாது, லிமிட்டட் ஆகும். But it is a very powerful constitution where government intervention is brought. Not like an American constitution, not like other constitutions. It is a very powerful federal constitution wherein the government has got extraordinary power. that is true. I mean, there is no so much relaxation. I mean, it's not. So much relaxation கொடுத்த போது கூட appellate authority இருக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு appellate authority மட்டும் தான் இருக்குன்னு சொன்னது கூட அவர் தான் டைரக்டா ஆர்டிகல் 32 ல one can approach directly to the Supreme Court அவர் தான் பண்ணது. It was not in the original constitution draft. அவர் தான் இன்க்ளூட் பண்ணது. I mean, extraordinary powers government கொடுத்தது அம்பேத்கர். No, let me tell you, be clear about that. You cannot take the assumption of today's social conditions with the 1950s or 40s. அப்போ இருந்த சூழ்நிலை it was a terrible conditions. Anyone of you experience that, you will feel that. I feel the same thing today is happening. அந்த இதில் பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனல் ரைட் மூலிமா பார்க்கும்போது there is no wrong in that. அம்பேத்கர் பண்ணாங்க தவறே கிடையாதுன்னு தான் நான் சொல்லல. பட் இஸ் கான்ட்ரரி என்னன்னா கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு as an economist he is arguing, but as a constitutionalist நிறைய டைல்யூட் பண்ண அல்லாடி கிருஷ்ணசாமி டைல்யூட் பண்ண விஷயத்துல அம்பேத்கர் வந்து சுழுக்கெடுத்தார். இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும். அப்கோர்ஸ்
அது கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு செட்டன் திங்ஸ் ஆர் ரைட். ஆர் நிறைய இப்பயே நிறைய வந்து என்ன சொல்றது, பொலிட்டிஷியன்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. சம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டிசைடிங் தி ஃபைட் ஆஃப் இந்தியா. தட் இஸ் டிஃபரெண்ட். அது அப்படி இல்லாமல் இருந்தது இன்னும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மட்டும் தான் டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லது இந்த கவர்மெண்ட் இருக்கா பவர் ரொம்ப பணம் இருக்கிறவங்க தான் கவர்மெண்ட் அரசாங்கம் நடத்துகிற மாதிரி இருக்கும். எனி அதர் கொஸ்டின்ஸ்? பிளானிங் எம்எஸ்எல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தாட்ஸஸ் எல்லாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு ரியல் டைம்ல உங்களுக்கு ஐ மீன் இந்த கட்டுரை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக தெர் இஸ் நோ லிங்க். ஃப்ரீ டைமில் வந்து படித்து தெரிஞ்சு யாருமே எழுதலை அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு ஏன் எழுதக்கூடாதுன்னு தான் எழுதுனேன். நானே பல வருடமாக அதை ஒதுக்கி வச்சேன், அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நானே. பெரியார் எக்கனாமிக்ஸ், பெரியார் தாட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரே 2 பேருமே வந்து ஒரே நோக்கத்தில் அந்த போராடினால பெரியார் வந்து சுயாட்சி வந்து ஆதரிச்சார். அதே மாதிரி பெரியார் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கணும், லேடிஸ்க்கு வந்து ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அப்போ ஜிடிபி வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு பெரியார் எக்கனாமிக் தாட்டில் ஒரு கிராமம்னா எப்படி இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெரியாரும் இவரும் ஒரே கருத்தில் இருந்ததுனால இந்த எக்கனாமிக் தாட்டில் ஏதாவது ஐடியாஸ் 2 பேரும் ஒத்து போச்சா இல்லை? இல்லை, அவங்க 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி பெரியாரோட பொருளாதார கருத்துக்கள் வந்து அவ்வளோ ஆழமானது இல்லைன்றது தான் என்னோட ஒரு கருத்து. அம்பேத்கரோட கருத்து மிக ஆழமானது. அதுக்கு ரீசன் இருக்குது, லாஜிக்கும் இருக்குது. பெரியாரோட வந்து சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து சமுதாய ரீதியாக தான் வந்து முக்கியத்துவம் இருக்கிறத தவிர பொருளியல் ரீதியாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஜிடிபி அப்படின்னா இட்ஸ் அ பாசிங் ரிமார்க்ஸ் தான் சொல்லுவேன். எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு வல்லுநராக ஆகணும், ஒரு எக்கானமிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்காலர் அப்படின்னு பார்க்கும்போது யூ கேனாட் ஈக்குவலைஸ் வித் ஜிடிபி பெண்கள் உள்ள வந்தால் டபுள் அவுட்புட் டபுள் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி டபுள் ஆகும் தான். அப்போ அவரோட கருத்து படிக்காத இருக்கும்போது அவர் என்ன லண்டன் ஸ்கூலில் போய் படித்தாரு. அதனால் அவரோட கருத்து அவரோட அறிவுக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்கிற விஷயம் தான். அவர் சுயாட்சி வந்து ஆதரிச்சார். ஆனால் அம்பேத்கர் வந்து சுயாட்சி ஆதரிச்சாரா? இல்லை. அதில் கல்வி வந்து சென்ட்ரல் இருக்கக்கூடாது, ஸ்டேட்டில் இருக்கணும்னு வந்து பெரியாரோட கோரிக்கை. அதில் வந்து 2 பேருமே ஒத்து போச்சு. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் அதை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அதில் தான் இந்த பிரின்சிபலே வருது. ஸ்டேட் ஸ்டூடெண்ட் எஜுகேட் அப்படின்ட்டு கல்வி வந்து ஸ்டேட் கொடுக்கணுன்றது டைரக்டிவ் பிரின்சிபல் வருது. ஸோ அங்கே வந்து அம்பேத்கரும் பெரியாரும் 2மே ஒத்து போகுது. இன்னொரு விஷயம் இல்லை, அதாவது வந்து ஃபாரின் இண்டஸ்ட்ரி வந்து உள்ள அதிகமாக வரும்போது நிறைய ப்ராஃபிட் வந்து அவங்க எடுத்து போயிடறாங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ப்ராஃபிட் வந்து அவங்க அதிகமாக எடுத்து போயிடறாங்க. அந்த டைமில் அதிகமாக ஃபாரின் இண்டஸ்ட்ரி வந்திருக்காது. இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட், இந்த குறிப்பிட்ட ப்ராஃபிட் தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகணும், மற்ற ப்ராஃபிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் கூட வரலாம். டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி அம்பேத்கர் ஏதாவது இல்லை, அந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் டேக்ஸ் ரிஃபார்ம் பற்றி ஸ்பெசிஃபிக்கலாக பேசல. பட் அவர் மற்ற ஒரு சாரும் கேட்டார், அந்த கொஸ்டின் அங்கேயே ஆன்சர் பண்ணாங்க. ஐ மீன் மற்ற நாட்டிலேருந்து கம்பெனிங்க வராங்கன்றீங்க, யார் அலோவ் பண்ணுறா, எந்த கண்டிஷன் என்ன, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு. சும்மா வந்து அந்த கம்பெனி கொக்கோகோலா வந்து 1000 கோடி ஒரு வருஷத்தில் கொண்டு போகிறாங்க அவங்க நாட்டுக்கு அப்படின்றதுல ஆர்கியூ பண்ணுறதுல ஒரு கருத்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க அந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும்போது என்னென்ன மொடாலிட்டிஸில் பண்ணுறாங்க, என்னென்ன கருத்துக்களை பண்ணுறாங்கன்றது, லிமிட்டேஷன் என்னன்றதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் அங்கே வந்து அது வந்து ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸில் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் கவர்மெண்ட்டை தான் ப்ளேம் பண்ணணும் தவிர இந்த கம்பெனியோட வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணணும். கொக்கோகோலா கம்பெனி வந்து எத்தனை தடவை ரிஜெக்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டில் இருந்தது என்னோட பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், இட்ஸ் நாட் அ கோர் ஆர்குமெண்ட். China allowed foreign investment only in the places in the industry where they don't have expertise. அன்னி கூட நம்மளால கொடுக்க முடியாதுன்னு அப்புறம் என்ன? That is what my thing. Let's think. It's a fundamental duty of the government to provide
food, shelter, and food, dress and shelter. Among the food, the first and foremost commodity is drinking water. We're not asking government to give rice or punch water. ஒரு தண்ணியை கூட ஒரு அரசாங்கம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அதை கொடுக்க முடியல. நீ பாட்டில் தான் வாங்கி குடிக்கணுன்றது வந்து ஷேமான எக்கனாமிக் சிஸ்டம். No, I mean, கார் கொடுக்கட்டும், fundamental argument கொடுக்கட்டும், போஃபோர்ஸ் கன்னை கொடுக்கட்டும். We'll discuss this separately. Let's See, they are putting borewell in Palar Basin and filtering the water and giving to us. So you question the contract, right? China never allowed. நீ அமெரிக்கால போய் நீங்க borewell போட்டு அவங்க தண்ணி கொடுக்கணும், தண்ணி குடிக்க மாட்டாங்க. No, China China example China வந்து decentralized government இருந்து அப்ரூவ் பண்ணாம வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் வர முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி இங்க இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு அந்த நிலைமை கிடைக்கும். நம்ம அதனால வந்து நீ கொஸ்டின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்து அலோவ் பண்ணி 1000 கோடி 2000 கோடி எடுத்துகிட்டு வெளில போனாங்க நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லாமல் ஏன் அவுட்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இங்கே பிஸ்னஸ் அதாவது வாணிபம் நடத்துறதுக்கு வேண்டிய அவசியங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதோட லெவல் ஆஃப் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கோயிங் டவுன். ரூல் ஆஃப் லான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன சொல்கிறது, ஐ மீன் கம் டு த ஸ்பெசிஃபிக்கலி ஒரு கான்ட்ராக்ட் இது பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்? டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி 3னா 10 வருஷம் 5 வருஷம் ஆகுது. You're assuming that trade is happening between Coca-Cola and Indian government. இப்போ கொக்கோகோலாக்கு யார் பைசா கொடுக்குறேன்? நான் கொடுக்குறேன். என் பைசா நான் கொடுக்குறேன். அவர் யூஎஸ் கொண்டு போகிறாரா ஜப்பானில் கொண்டு போகிறாராங்கிறது இட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் த கொக்கோகோலா. இட்ஸ் நாட் நேஷன்ஸ் மணி தேர் டேக்கிங் டு யூஎஸ். தண்ணி கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை சார். தண்ணி குடிக்கிறதுக்கு சிட்டிசனுக்கு ட்ரிங்கிங் பியூர் குவாலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்க வேண்டியது. Let me answer. You asked the question. Let me answer. Coca-Cola. அது நான் தானே கொடுக்குறேன். If I buy a Coca-Cola bottle, I am giving him the money. நீங்க கொடுக்கல, அவர் கொடுக்கல, நான் தான் கொடுக்குறேன். இந்த கான்வர்சேஷனை வந்து தனியாக வச்சுப்போம். We'll come back. We can have it after this. இதை முடிச்சிடும். ஒரு கடைசி கேள்வி இருக்கு எனக்கு. ஒரு நிமிஷம். ஒரு கேள்வி. இப்போ அம்பேத்கர் வந்து பிரைவேட் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ரெஃபர் பண்ணும்போது ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டிஸ்ன்னு புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ப்ரைவேட் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பை தடுக்கும்படியாக ஒரு பாலிசி கொள்கை இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. பர்டிகுலராக அதை தவிர்த்து அவரோட மற்ற கருத்துக்களை ஆராய்ச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறாரு ப்ரைவேட் என்டர்பிரினர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரைவேட் என்டர்பிரினர்ஸுக்கு கேபிட்டலுக்கு ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா? டைரக்டாக எதுவும் சொல்லலை. பட் gives a clues that if we have an open economy, then we can have direct access to the other countries also. ஓகே, இதோட முடிச்சுடுவோம் இன்னைக்கு. தேங்க்யூ வெரி மச் சந்திரா. ஒரு சின்ன ஒரு பரிசு